Hi soldiers. Did I made 1 million in content creation? Yes, I made. இப்போ இர்ஃபான் ப்ரோ இருக்காரு, இப்போ வரக்காரு. இப்போ ப்ரோ வந்து ஒரு ஈவென்ட் போறாரு. ப்ரோ கேன் சார்ஜ் lakhs ஃபார் ஈவென்ட், ரைட் தானே? நான் சார்ஜ் பண்ணுவேன், நான் லேக்ஸை சார்ஜ் பண்ணுவேன். இது எந்த பிஸ்னஸ்ல உங்களுக்கு கிடைக்கும்? கமாடிட்டில கிடைக்காது, சர்வீஸ்லயும் கிடைக்காது. ஸோ திஸ் இஸ் செலிபிரிட்டி பிஸ்னஸ். ஸோ கண்டென்ட் கிரியேட்டரா இருக்கவங்க எல்லாருமே யூ கைஸ் ஆர் 1 மில்லியன் ஃபாலோயர் இருக்காங்க. எனக்கு 10 லட்சம் பேர் 15 லட்சம் பேர் ஃபாலோயர்ஸ் இருக்காங்க. இவர்களை இன்றைக்கு பெரிய பிராண்ட்ஸ் நாடி போவது குறைந்திருக்கிறது. So micro influencers will be the next big marketing strategy என்பதை தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். ஐயோ என்னடா அது இப்படிலாம் சொல்றாங்களே, நம்மள வெட்டி வீழ்த்துறதுக்கு இவ்வளவு பேர் பக்கத்திலேயே இருக்காங்களே, இப்பதான் கொஞ்சம் மூச்சு விட்டு கஷ்டப்பட்டு 1 லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் சேர்த்திருக்கேன், 10 லட்சம் சப்ஸ்கிரைபரை சேர்த்திருக்கேன், என்னடா இது அதுக்குள்ள இப்படி பண்றாங்களே அப்படின்னு உங்களுக்கு வருத்தமா இருக்கா? வெல்கம் டு தி பார்ட்டி. ஒரு ஸ்டேபிளான ஜாபை விட்டுட்டு ஒரு புதுசா இந்த மாதிரி ஒரு பிசினஸ் வெஞ்சரை பண்ணலாம் அப்படின்ற நம்பிக்கையோட திரும்பி வந்தீங்க. இப்போ நான் திரும்பி பார்த்தேன்னா எப்படி அந்த முடிவு எடுத்து எனக்கே தெரியல. ஸோ நான் வேலையை விட்டுட்டு வர்றப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஐ வாஸ் கெட்டிங் 200K, வருஷத்துக்கு ஒரு 1.5 கோடி கிட்ட சம்பளம் வாங்கிட்டு இருந்தேன். வந்தது நல்ல ஐடியாவா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் ஒரு தப்பான முடிவு எடுத்துட்டேன்னு நான் சொல்லியிருப்பேன். அப்படியே போயிட்டு இருக்கப்போ என்னுடைய பேங்க் பேலன்ஸும் குறைய ஆரம்பிக்குது. ஒரு பாயிண்ட்ல என் ஒய்ஃப் ஹாஸ்பிட்டல் அவளை அட்மிட் பண்ணியிருக்கேன். அட்மிட் பண்ணி டிஸ்சார்ஜ் பண்ணணும். நான் பே பண்ண வேண்டிய அமௌண்ட் 5000 ரூபா, கடைசி அந்த பில்லு பே பண்ணணும். என்கிட்ட காசு இல்லை ஆக்சுவலாக. அப்போ தான் நான் யோசிக்கிறேன், நான் இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கேன். அடுத்ததான் நம்ம ஸ்டேஜ் கூப்பிட போறது யார் அப்படின்னு வந்து பார்த்தோம்னா வெரி மீனிங்ஃபுல் பர்சன். ஆஃப் கோர்ஸ் உலகம் முழுக்க இருக்கிற மேடைகளில் தமிழ் பேசுகிற, தமிழை விதைக்கிற நல்ல சிந்தனையாளர், அன்பு சகோதரி பாரதி பாஸ்கர் அவர்களை ஒரு அரங்கம் நிறைந்த கைத்தட்டலோடு மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். அரங்கு நிறைந்த இந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்து உங்கள் எல்லாரையும் இவ்வளவு நேரம் இங்கே அமர வைத்து அதற்கு காரணமாக இருக்கிற சிவசங்கரன் சாருக்கும் ஆர்கனைசர்ஸ் எல்லாருக்கும் என்னுடைய மனப்பூர்வமான நன்றி. நான் ஒரு பட்டிமன்ற பேச்சாளர். கிட்டத்தட்ட ஒரு 27 வருடங்கள் ஒரு அயல்நாட்டு வங்கியில் ஒரு லீடர்ஷிப் பொசிஷனில் வேலை செஞ்சுருக்கேன். ஐ எம் ஆல்சோ ட்ரைங் டு பி அன் ஆத்தர். டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் இப்போ ஒரு தொடர் கட்டுரை திருக்குறளை பற்றி எழுதிட்டு இருக்கேன். இது தவிர ஒரு யூடியூப் சேனலுக்காக கண்டென்ட் கொடுத்துட்டு இருக்கேன். இது எல்லாவற்றையும் நான் வாழ்க்கையில் செய்யறதுக்கு பின்னாடி ஏதாவது ஒன்று பொதுவாக இருக்கா அப்படின்னு பார்த்தா ஒன்னே ஒன்று தான். தட் இஸ் த பவர் ஆஃப் ஸ்டோரி டெல்லிங். ஒரு கதையை எப்படி சொல்லுவது என்பதில் தான் வாழ்க்கையில் எல்லா விஷயங்களினுடைய வெற்றியுமே இருக்கிறது என்பதைத்தான் நான் எப்போவுமே திரும்ப திரும்ப தெரிஞ்சிட்டு இருக்கேன். சில சமயம் அதை சரியா பண்ணி ஆமாம் அது கரெக்டு தான் தெரிஞ்சிட்டு இருக்கேன். சில சமயம் இங்கே கதை சொல்றதுல தப்பானதுனால தான் இந்த முயற்சியே தப்பாச்சு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ இங்கே இருக்கிற நிறைய பேர் நீங்கள் இன்ஃப்ளூயன்சர்ஸ், நிறைய பேர் யூடியூபர்ஸ், ரீல்ஸ் உருவாக்குறவங்க, மார்க்கெட்டிங் பர்சனல் எல்லாருமே இருக்கீங்க. உங்கள் எல்லாருக்குமானது ஒரே ஒரு விஷயம்தான், உங்கள் கதையை எப்படி ஆரம்பிக்கிறீங்க, எப்படி கொண்டு போகிறீங்க, எப்படி முடிக்கிறீங்க, அதில் தான் இருக்குது. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட நேரத்துக்குள் ஸ்டோரி எப்படி சொல்றீங்க. ஸ்டோரி டெல்லிங் தான் இந்த உலகத்தில் எல்லாவற்றுக்குமான ஆரம்பம். அரேபியன் நைட்ஸ் கதையை வந்து நிறைய பேர் நம்ம சின்ன பிள்ளையா இருந்த போது படிச்சிருப்போம். அலாவுதீனும் அற்புத விளக்கும், இந்த 40 திருடங்க வந்த கதை, இந்த கதை எல்லாத்தையுமே நம்ம படிச்சிருக்கோம். எல்லாமே அரேபியன் நைட் ஸ்டோரிஸ். இந்த அரேபியன் நைட் ஸ்டோரிஸுக்கு பின்னாடி ஒரு கதை இருக்கு. ரொம்ப குயிக்காக அதை தான் நான் சொல்ல போறேன். இந்த கதை எப்படி வந்தது? 1001 அரேபிய இரவு கதைகள். 1001 கதையை யார் எழுதினாங்க, எப்போத்துலேருந்து எழுதினாங்க, யார் இதை சொன்னாங்க? இதுக்கு பின்னாடி ஒரு ஸ்டோரி இருக்கு. ஒரு வெஸ்டர்ன் பாலஸ்டைன் கிட்ட ஒரு அரசன், ரொம்ப 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 குரூரமான ஒரு அரசன். அவனுக்கு பெண்கள் மேலே பயங்கர வெறுப்பு. யார் ஏமாத்தினாங்களோ யார் கைவிட்டாங்களோ தெரியாது, ஆனால் அவனுக்கு பெண்கள்னால கொஞ்சம் கூட பிடிக்காது. அவன் என்ன செஞ்சான், அவன் அரசன்றதுனால ஒரு கடுமையான உத்தரவை கொண்டு வந்தான். ஒவ்வொரு நாளும் ஒரு பெண்ணை அவன் கல்யாணம் பண்ணிப்பான். அடுத்த நாள் காலை அந்த பெண் கொல்லப்படுவாள். அவனுடைய அமைச்சர்கள் எல்லாருக்கும் என்ன வேலைன்னா, அடுத்த நாள் கல்யாணம் பண்ணுறதுக்கு பொண்ணை கூட்டிகிட்டு வரணும். பெண்கள் அந்த மாதிரி நிலைமையில் இருந்திருக்காங்க. ஒவ்வொரு நாளும் ஒரு பொண்ணு வருவா, அடுத்த நாள் காலையில் அவள் இறந்து போயிடுவாள்.
இந்த வேலையை செஞ்சுக்கிட்டே இருந்தால் ஊரில் பெண்கள் எப்படி இருப்பாங்க? எல்லாரும் கத்தி கதறி அடுத்த நாட்டுக்கு தப்பிச்சு ஓடி போகிறாங்க. பொண்ணே கிடைக்கல. பொண்ணு கிடைக்கலன்னா மினிஸ்டராக இருக்கிற மந்திரியாக இருக்கிறவரை அந்த அரசன் கொன்னுடுவான். ஒரு நாள் அந்த மினிஸ்டர் ரொம்ப வருத்தமாக இருந்தார். அவருக்கு ஒரு பொண்ணு இருக்கா, ஷெஹராஸான்னு அவளோட பேர். அவ கேட்டா, அப்பா ஏன் வருத்தமாக இருக்கீங்க? நாளை காலையில் என்னையே கொன்னுடுவாம்மா, ஏன்னா எந்த பொண்ணையுமே எனக்கு கொண்டு வர முடியல, எல்லாம் தப்பிச்சு ஓடிருச்சு. அந்த பொண்ணு சொன்னா, அப்பா நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் மன்னனை. அவங்க அப்பா கதறி அழுதார், இல்லைம்மா வேணாம், நாளை காலையில் உன்னையே கொன்னுடுவான், நான் பார்த்துக்கிறேன்ப்பா, கவலைப்படாதீங்கன்னு போய் மன்னனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா. அன்று இரவு அடுத்த நாள் காலையில் அவள் கொல்லப்படுவாள்னு அவளுக்கு தெரியும். அவள் அந்த மன்னனுக்கு ஒரு கதையை சொல்ல ஆரம்பித்தாள். அந்த கதை முக்கியமான ஒரு கட்டத்துக்கு வரப்போகுது பாருங்க. she timed it so well. அந்த கிளைமேக்ஸ் வர்ற போது பொழுது விடிஞ்சிருச்சு. அவள் கதையை நிறுத்திட்டா. ஐயோ சொல்லு, இதுக்கு மேலே தாங்க முடியல, எனக்கு சஸ்பென்ஸ் அதிகமாக இருக்குன்னு மன்னன் சொன்னான். இல்லை, எப்படி என்ன நீங்கள் கொல்ல போகிறீங்க? நான் இதை சொல்லிட்டாக்க அந்த சஸ்பென்ஸை உடைச்சிட்டு நான் செத்தா மாதிரி ஆகும், அதனால வேண்டான்னு சொல்லிட்டா. உடனே மன்னன் சொன்னா, ஓகே ஐ கிவ் யூ 1 days எக்ஸ்டென்ஷன். உன்னை மட்டும் இன்னைக்கு காலையில் கொல்லாமல் நாளைக்கு காலையில் கொல்றேன், அதனால நீ உயிரோட இன்னைக்கு இருக்கலாம், இப்போ சொல்லு. கதையை முடிச்சிட்டா. ஆனால் அந்த புத்திசாலி பொண்ணு என்ன பண்ணா, 2வது கதையை ஸ்டார்ட் பண்ணிட்டா. 2வது கதையை ஆரம்பிச்சு முக்கியமான கட்டத்தில் முடிச்சிட்டா. அந்த மன்னனுக்கு சஸ்பென்ஸ் தாங்காம அவளுக்கு இன்னொரு நாள் எக்ஸ்டென்ஷன் கொடுத்தான். இப்படித்தான் தொடர்ந்து 1001 நாள், 1001 இரவுகள், 1001 ஸ்டோரிஸை அந்த பொண்ணு சொன்னான். அட் த எண்ட் ஆஃப் இட் பெண்களும் புத்திசாலிகள், அவங்களுக்கு நிறைய அறிவு இருக்கு, நிறைய ஆளுமை இருக்கு, அவங்கள கொல்ற பாலிசியை அந்த மன்னன் கைவிட்டான் அப்படின்றது கதை. இந்த கதையிலிருந்து நமக்கு கிடைத்தது தான் 1001 இரவு ஸ்டோரிஸ். ஸோ ஒரு இன்ஃப்ளூயன்சரா, ஒரு ஸ்டோரி டெல்லரா ரொம்ப ரொம்ப உங்களுக்கு அவசியமானது ஒரு கதையை எப்படி ஆரம்பிக்கணும், எப்படி முடிக்கணுன்றது. நான் என்னுடைய கதையை உங்களுக்கு சொல்கிறேன். நான் வந்து என்ஜினியரிங் காலேஜில் படித்து முடிச்சுட்டு பேங்க்கில் வேலைக்கு சேர்ந்த உடனே ஒரு பேச்சாளராக இருக்கிறத கிட்டத்தட்ட விட்டுட்டேன். ஏன்? டைம் இல்லை எதுக்குமே. பேங்க் வேலையே நேரத்தில் சாப்பிட்டுட்டு இருக்கு. ஸோ ஒரு 8-9 வருஷ கேப்புக்கு பிறகு பாப்பையா சார் என்னை திரும்பி கூப்பிட்டாரு. லேண்ட்லைன் நம்பரை கண்டுபிடிச்சு, நீங்கள் தானே காலேஜிலலாம் பேச்சு போட்டியெல்லாம் பேசினவங்க? ஆமாம் சார் நான் தான். இங்கே ஒரு ரெக்கார்டிங் இருக்குது, நீ வந்து பேசி கொடுக்க முடியுமா ஒரு பட்டிமன்றத்தில்? ஐயோ சார் டச்லேயே இல்லை, பேச்சு வராது எனக்கு. யார்? எனக்கு பேச்சு வராது அப்படின்னு சொன்னேன். இல்லைம்மா நீ வந்து ட்ரை பண்ணி பாருமான்னு சொன்னார். நல்ல வேலையா அது உங்களமா ஆடியன்ஸ் எல்லாம் கிடையாது. உங்களமா ஆடியன்ஸ் இருந்தாலும் ரொம்ப கைத்தட்ட மாட்டீங்க, பரவாயில்ல, இட்ஸ் ஓகே. அந்த அந்த இடத்துல ஆடியன்ஸே கிடையாது. ஏன்னா இட் இஸ் அ க்ளோஸ் ரெக்கார்டிங் ஷூட்டில் தான் அது நடந்தது. அந்த இடத்துல எனக்கு முன்னாடி ராஜா சார், தாக்கு சார் எல்லாரும் பேசுகிறாங்க. என்னுடைய டேர்ன் வந்து நான் பேச ஆரம்பிக்கிறேன். பேச முடியல. ஏன்னா ரொம்ப நாளாக பேசலைனாக்கா மைக்கு கையில் எடுத்த உடனே கையெல்லாம் நடுங்க ஆரம்பிக்கும், வார்த்தை வராது. ரேவதி ஒரு படத்தில் சொல்லுவாங்கல்ல, காற்று தான் வரணும், அது மாதிரி தான். ஸோ ஐ வாஸ் அ கம்ப்ளீட் ஃபெயிலியர். பேச முடியல. அந்த மைக்கை கீழே வச்சுட்டு பாப்பையா சார்கிட்ட, மன்னிச்சுக்குங்க சார், எனக்கு பேச முடியல சார். ஒரு காலத்தில் பேசிட்டு இருந்தேன், காலேஜிலலாம் கலக்கிட்டு தான் இருந்தேன், ஃபயர் பிராண்டாக தான் இருந்தேன். பட் இவ்வளோ கேப் வந்தோடனே பேச முடியல சார், சாரி சார், கண்ணில் தண்ணி வருது, அவங்க எதிரில் அழக்கூடாது அப்படின்னு கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு அந்த மைக்கை கீழே வச்சுட்டு அந்த ரூமை விட்டு வெளியில் வரத்துக்காக போனேன். இந்தாம்மா நில்லு அப்படின்னு பாப்பையா சார் சொன்னார். இப்போ இந்த கதை இது மட்டும் கேட்டுட்டு இருந்தவங்க உங்களில் எல்லாருமே கிட்டத்தட்ட கேட்டுட்ருக்கீங்க. உங்கள் எல்லாரோடைய கவனமும் இந்த கதையினுடைய ஒரு விஷுவலைசேஷனுக்கு போயிருச்சுன்னு நான் நினைக்கிறேன். உங்கள் மனசுக்குள்ள கிட்டத்தட்ட ஒரு 25-30 வருஷத்துக்கு முன்னாடியான ஒரு பாரதி, ஒரு ரெக்கார்டிங் ஸ்டூடியோ. அந்த ரெக்கார்டிங் ஸ்டூடியோ நீங்கள் யாருமே பார்த்ததில்ல, நான் மட்டும்தான் பார்த்துருக்கேன். அது வாணி ரெக்கார்டிங் ஸ்டூடியோ. இப்போ அது இருக்கா என்னன்னு எனக்கு தெரியல. ஆனால் உங்கள் கண்ணு முன்னாடி ஒரு ஸ்டூடியோவை நீங்கள் பார்த்தீங்க, பாப்பையா சாரை பார்த்தீங்க, அந்த இடத்துல இருந்த ரெக்கார்டிங் எக்யூப்மெண்ட்ஸை நீங்கள் உங்கள் கண்ணில் பார்த்தீங்க. இந்த இடத்துல கதையை நான் நிறுத்தினேன் இல்லை, நான் வெளியில் போகிறேன் கண்ணீரோட, இந்தாம்மா நில்லு அப்படின்னு பாப்பையா சார் என்னை கூப்பிட்டார் அப்படின்னு நான் கதையை நிறுத்திருக்கேன். இப்போ நீங்கள் எல்லாரும் அந்த புள்ளிக்கு வந்துட்டீங்க. என்ன சொன்னார் அவர்? அவர் என்ன சொன்னதுனால இவங்க திரும்ப வந்து பேச மேடைக்கு வந்தாங்க. அவர் என்ன சொன்னாருன்றதை நான் மேடையிலேருந்து இறங்கிறதுக்கு முன்னாடி சொல்கிறேன். ஆனால் மை பாயிண்ட் இஸ், திஸ் இஸ் த பவர் ஆஃப் ஸ்டோரி டெல்லிங். So the power of storytelling is,
உங்க வார்த்தைகள்ல இருந்து ஒரு காட்சியை உங்களால காண்பவரனுடைய கண்களுக்குள் மலர வைக்க முடியும். இதை நீங்க எப்ப தெரிஞ்சிட்டீங்களோ அதற்கு பிறகு உங்களினுடைய எதை நீங்க சொல்ல விரும்பினாலும் சக்சஸ்ஃபுல்லா சொல்லுவது முடியும். ரெண்டு விஷயம் தான் அதுல இருக்கு. எப்படி ஆரம்பிக்கிறீங்க? ஏன்னா எவ்ரி ஸ்டோரி ஸ்டார்ட்ஸ் வித் எ ஷாக்கிங் ஆஸ்பெக்ட். எழுத்தாளர் சுஜாதா ஒரு முறை சொன்னார், ஒரு சிறுகதையில முதல் 2 லைனுக்குள்ள அவனை நீ ஹுக் பண்ணலன்னா அதுக்கப்புறம் அவனால ஹுக் பண்ணவே முடியாது. அந்த 2 லைன்ல எழுது. ஒருத்தன் தலை இல்லாம தெருவில் நடந்து போயிட்டு இருந்தான்னு எழுதுன்னு சொன்னார். சார் எப்படி சார், என் கதையில எல்லாரும் தலையோட தான் சார் நடந்து போறாங்க. பரவாயில்ல, கீழே எக்ஸ்பிளைன் பண்ணிக்கோ, அவன் சட்டையை தலைக்கு மேலே மட்டும் போட்டிருந்தான்னு மாற்றிக்கோ. பட் ஃபர்ஸ்ட் லைன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஹவ் யூ ஸ்டார்ட் அ ஸ்டோரி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஆரம்பம், அதுக்கு நடுவில் ஏதாவது ஒரு குழப்பமோ ஒரு கான்ஃப்ளிக்டோ ஒரு ஆச்சரியமோ வரணும், ஒரு முடிவு. இப்படி நீங்கள் உங்களுக்கு கூட இருக்கிறது 2 நிமிஷமாக இருக்கலாம், 5 நிமிஷமாக இருக்கலாம், என்ன மாதிரி இன்னும் 5 நிமிஷம் பாக்கி இருக்கலாம், வாட் எவர் இட் இஸ். நீங்கள் அந்த பாயிண்ட்டுக்கு அதை கொண்டு வந்துட்டீங்களா அப்படின்னு உங்களுக்கு தெரியணும்னாக்க யூ ஹாவ் டு ஜஸ்ட் ப்ரிப்பேர் யுவர் செல்ஃப் ஃபார் ஸ்டோரி டெல்லிங். மகத்தான வெற்றி கதைகள் தான் மகத்தான வெற்றிகளை பெறுகிறது. நீங்கள் எல்லாருமே நிறைய பேர் இன்ஃப்ளூயன்சஸ். இன்னைக்கு மார்க்கெட்டில் என்ன நடந்துட்டு இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். எனக்கு 1 மில்லியன் ஃபாலோயர் இருக்காங்க, எனக்கு 10 லட்சம் பேர் 15 லட்சம் பேர் ஃபாலோயர்ஸ் இருக்காங்க. இவர்களை இன்றைக்கு பெரிய பிராண்ட்ஸ் நாடி போவது குறைந்திருக்கிறது. ஸோ மைக்ரோ இன்ஃப்ளூயன்சஸ் வில் பி த நெக்ஸ்ட் பிக் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி என்பதை தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். உங்களில் நிறைய பேர் மைக்ரோ இன்ஃப்ளூயன்சஸாக இருக்கலாம். ஸோ ஹூ இஸ் அ மைக்ரோ இன்ஃப்ளூயன்சர்? உங்களுடைய சேனலையோ இல்லை உங்களுடைய வாட் எவர் இட் இஸ் பிளாகையோ ஃபாலோ பண்ணுறவங்க அளவில் நம்பரில் கம்மியானவங்கள கூட இருக்கலாம். ஆனால் அவங்க எல்லாரையும் கிட்டத்தட்ட நீங்கள் அவங்களோட டச்சில் இருப்பீங்க, அவங்க யாருன்றது உங்களுக்கு தெரியும். அப்படிப்பட்டவர்களை இன்றைக்கு பெரிய பிராண்ட்ஸ் நாடி வருகிறது. ஸோ வாட் இஸ் இம்பார்ட்டன்ட் இஸ் இட்ஸ் நாட் எனி மோர் அ நம்பர் கேம். எவ்வளவு பேர் இருக்காங்க, எவ்வளவு லைக்ஸ் வந்தது, எனக்கு லைக் வந்தது, அவனுக்கு லைக் வர்ற இதெல்லாம் குழந்தைங்க விளையாட்டு. இப்போ நீங்கள்லாம் அந்த குழந்தைங்க விளையாட்டுலாம் தள்ளி வந்துட்டீங்க, நிறைய தள்ளி வந்துட்டீங்க. இப்போ உங்களுக்கு தேவை உங்களை ஃபாலோ பண்ணுறவங்க எல்லாருடைய விருப்பத்தினுடைய ஒரு ஆன்மாவாக நீங்கள் நிற்கிறீங்க. அப்போ நீங்கள் முடிவு பண்ணுங்க, அவங்களுக்கு நீங்கள் ஏதாவது சஜஸ்ட் பண்ணுறதுனாக்க உங்களுக்கு நீங்களே எதை சஜஸ்ட் பண்ணிப்பீங்களோ அதை தான் பண்ணணும். இதில் இன்னும் நான் சொல்ல வேண்டியது ஒரே ஒரு விஷயம் இருக்குது. ஆக்சுவலாக நிறைய இருக்குது, பட் நேரத்தினுடைய அருமை கருதி இன்னும் ஒரு விஷயம் மாத்திரம் சொல்லிவிட்டு நான் விடை பெற்றுக்கொள்ளலாம்னு நினைக்கிறேன். நிறைய பெண்கள் இருக்கீங்க, எனக்கு பார்க்க ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. யூர் ஆல் பிக் இன்ஃப்ளூயன்சர்ஸ் டுடே. நம்முடைய பாதையிலேயே இங்கே இருக்கிற ஆண்களுக்கும் கூட இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை, நல்ல சக்ஸஸ்ஃபுல்லாக போய்கிட்டே இருக்கிற ஒரு பட்டம் திடீர்னு எதனால அருந்து விழுந்ததுன்னு தெரியாமலே கீழே விழுந்துடும். பட்டம் அதுவரை நினைத்து கொண்டிருக்கும் நான் என்னுடைய சக்தினால தான் பறக்கிறேன்னு, கீழே விழுந்த பிறகுதான் தெரியும் இல்லை கீழே இருந்து யாரோ நூலை பிடிச்சிட்டு இருக்கானே அவனோட சக்தியில தான் நான் இவ்வளோ தூரம் பறந்தேன்றது தெரியும். மேலே பறக்கிற போது சில சமயம் நீங்கள் வீழ்த்தப்படலாம். எதனால் வீழ்த்தப்படலாம், எதனால வேணாம். பெண்களுக்கு நான் சொல்றது ரொம்ப நல்லா புரியும். ஒரு 20 கமெண்ட் ஆபாசமாக வந்தால் போகிறோம், நம்ம இதை செய்யணுமா அப்படின்ற கேள்வி வராத ஒரு பெண் கூட இருக்க முடியாது. அதே மாதிரி தான் ஆண்களும். அந்த 20 கமெண்ட்டும் ஆபாசமாக ஏன் வருது? சில சமயம் திட்டமிட்டு அது உள்ளே வரலாம். உங்களுடைய வளர்ச்சியை பொறுக்க முடியாத யாரோ அதை செய்யலாம். இல்லை யாருமே செய்யாமல் பொதுவாகவே மனித மனசினுடைய ஆபாச குப்பை அங்கே இறக்கப்படலாம். 25 வருஷம் முன்னாடி ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸ்க்கு நான் போய் பேசினேன். அன்றைக்கி லீவ் நாள், ஆனால் அங்கே தான் வச்சுருந்தாங்க. ஐ வாண்டட் டு யூஸ் த ரெஸ்ட் ரூம். அவங்க ஒரு ரெஸ்ட் ரூம் கூட்டிகிட்டு போனாங்க, ஆனால் அது மென்ஸ் ரெஸ்ட் ரூம். அது ஐயோ சார் என்ன சார் இங்கே கூட்டிகிட்டு போகிறீங்க, விமன்ஸ் ரெஸ்ட் ரூம் சாவி இல்லைங்க, இன்றைக்கி தான் யாரும் வரமாட்டாங்களே. பரவாயில்ல. உள்ளே நுழையவே ரொம்ப கஷ்டமாக இருந்தது. உள்ளே ஒரு கால் வச்சு பார்த்தா சுவரு முழுக்க கிறுக்கி இருந்தது. எல்லாம் ஆபாசம், எல்லாம் ஆபாசம், எல்லாம் தப்பான வார்த்தை, எல்லாம் பெரும்பாலும் அந்த அலுவலகத்தில் வேலை செய்கிற பெண்களை பற்றி தான். இதை நான் ஏன் சொல்கிறேன்னு உங்களில் சில பேருக்கு அதிர்ச்சியாக கூட இருக்கலாம். ஆனால் எது பெண்களே வர முடியாது என்கின்ற இடத்திலே எழுதப்பட்ட ஆபாச குப்பைகளை எல்லாம் இன்று இணையம் எல்லாரும் படிக்கும்படி எல்லாரும் எழுதுகிற பிளாட்ஃபார்மாக மாற்றி இருக்கு. ஸோ இது நமக்கு பயமாக இருக்கலாம், ஆனால் திஸ் இஸ் த ஏரியா தட் வி ஆர் ஆப்ரேட்டிங் இன். அதனால் இங்கே இருக்கிற பெண்களுக்கு ஆண்களுக்கு கூட சில சமயம் மனச்சோர்வு வரும். ஐயோ என்னடா அது இப்படிலாம் சொல்கிறாங்களே, நம்மளை வெட்டி வீழ்த்துறதுக்கு இவ்வளோ பேர் பக்கத்துலேயே இருக்காங்களே, இப்போ தான் கொஞ்சம் மூச்சு விட்டு கஷ்டப்பட்டு 1 லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸை சேர்த்துருக்கேன், 10 லட்சம் சப்ஸ்கிரைபரை சேர்த்துருக்கேன்,
என்னடா இது அதுக்குள்ளே இப்படி பண்ணுறாங்களே அப்படின்னு உங்களுக்கு வருத்தமாக இருக்கா? வெல்கம் டு த பார்ட்டி. எப்போ உங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் வருகிறதோ அதுதான் நீங்கள் ஜெயிச்சுட்டு வரீங்கன்றதுக்கான முதல் அடையாளமே. அதுதான் நீங்கள் கொஞ்சம் கூட ஜெயிக்கலைன்னு வச்சுங்களேன், why will anyone bother about you? யாருக்குமே உங்களை பற்றி கவலை என்னன்னா கமெண்ட் கூட போட மாட்டாங்க. ஆனால் 10 பேர் கமெண்ட் போடுறாங்க, 20 பேர் வயத்தறிச்சல் படுறாங்க, ஒரு 100 பேர் உங்களுடைய வளர்ச்சியை பார்த்து ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறாங்கன்னா அதுதான் முதல் ரெக்கக்னிஷன். இதை நான் ஆண்களுக்கும் சொல்கிறேன், பெண்களுக்கும் சொல்கிறேன், ரொம்ப குறிப்பாக பெண்களுக்கு சொல்கிறேன். என்னுடைய நேரம் கிட்டத்தட்ட முடிந்து விட்டது. ஒரே ஒரு விஷயத்தை மாத்திரம் சொல்கிறேன். என்ன பெரிய அவமானம், என்ன பெரிய அவமானம். தப்பான ஒரு காமெண்ட் வருதுன்னா எழுதுகிறவனுடைய மனம் அழுக்காக இருக்கிறது என்று பொருளே தவிர நீங்கள் தவறானவர்கள் என்று பொருள் அல்ல. அவனுடைய மனசு இவ்வளவு அழுக்கா இருந்தா அவ்வளவு அழுக்கு குப்பையை வச்சுக்கிட்டு பாவம் அவன் வாழ்ந்துட்டு இருக்கான். எவ்வளவு கஷ்டம் இல்லை? வீட்டில் கார்பேஜை 2 நாள் ரிமூவ் பண்ணலைன்னா நமக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு. ஐயோ தாங்க முடியல, ஸ்மெல் அப்படி அடிக்குது. அவன் மனசுக்குள்ள அவ்வளவு அழுக்கையும் குப்பையும் வச்சுக்கிட்டு வாழ்ந்துட்டு இருக்கான். பாவம் சகோ பழச்சு போட்டோம். தம்பி நீ என்ன வேணா கமெண்ட் பண்ண, நான் அதை பார்க்க கூட எனக்கு நேரம் இல்லைப்பா. ஏன் தெரியுமா? நீ இருக்கிற பிளாட்ஃபார்ம்லேருந்து பிளேன்லேருந்து நான் ரொம்ப அவசரத்துக்கு போயிட்டேன். ஜெயிலர் படத்தில் ரஜினி சொல்வார்ல, ரொம்ப தூரம் போயிட்டேன், இனிமே வேலையை முடிச்சுட்டு தான் திரும்பி வரணும். அதுதான் ஒரு இன்ஃப்ளூயன்சருடைய பார்த்தா இருக்கணும். அங்கங்கே குறைக்கிற அல்லது நம்மை பார்த்து தவறான வார்த்தைகளை இறைக்கிற மனிதர்கள் நம்முடைய இலக்குகள் அல்ல. உங்களினுடைய இலக்கை நீங்கள் நிர்ணயிங்கள். யூ மஸ்ட் ஃபிக்ஸ் யுவர் ஓன் கோல். இங்கே நிறைய உரையாடல்கள் நடந்தது. எது உங்கள் டார்கெட்டாக இருக்கணும், உங்கள் பர்பஸ் தான் உங்கள் டார்கெட்டாக இருக்கணும். இதை அவரவர்கள் அனுபவத்தில் சொல்கிறாங்க. பட் யூ ஃபிக்ஸ் யுவர் டார்கெட். இஃப் யூ ஹாவ் அ பர்பஸ் இட் இஸ் ஃபைன். இஃப் யூ டோன்ட் ஹாவ் அ பர்பஸ் யூ கிரியேட் அ பர்பஸ். ஆனால் எதை உங்களினுடைய இலக்காக நீங்கள் நிர்ணயித்திருக்கிறீர்களோ அந்த இலக்கை நோக்கி போகிற பாதையில் நிறைய ஸ்டம்பிளிங் பிளாக் வரும். உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களே சொல்லுவாங்க, வேலையை விட்டுட்டு தானே வந்திருக்க, பாஸ் நம்பர் வச்சிருக்கல, பாஸுக்கு ஃபோன் பண்ணிவிடு, திரும்ப அந்த வேலைக்கே போகலாம் அப்படின்னு வீட்டில் இருக்கிறவங்க கூட சொல்லுவாங்க. ஆனால் யார் சொல்வதற்காகவும் அல்ல, உங்களினுடைய பாதையை நீங்கள் தீர்மானிக்கிற போது முன்னே போக முடியும். நாடியா முராடுன்னு ஒரு பெண்ணு. நாடியா முராடனுடைய கதை ரொம்ப பெருசு, சொல்லுவதற்கு நேரம் இல்லை. ஒரே ஒரு நிமிஷத்தில் நான் சொல்லி முடிக்கிறேன். சிரியாவுக்கு பக்கத்திலே இருந்த சின்னஞ்சிறு கிராமத்திலே வாழ்ந்தவள் நாடியா. அவள் பின்பற்றிய மதம் வேறு ஒரு மதம். IS தீவிரவாதிகள் ஒரு நாள் அந்த கிராமத்தை சுற்றி வளைத்தார்கள். கிராமத்தில் இருந்த எல்லா ஆண்களையும் கொன்றார்கள். 50 வயதுக்கு மேலே இருந்த எல்லா பெண்களையும் கொன்றார்கள். நாடியா மாதிரி வயதில் குறைந்த பெண்களை பாலியல் அடிமைகளாக செக்ஸ் ஸ்லேவ்ஸாக பிடிச்சிட்டு போனாங்க. நாடியாவினுடைய 6 சகோதரர்களும் அம்மாவும் அந்த இடத்திலே இறந்து விழுந்ததை கண்ணால் பார்த்த பிறகுதான் நாடியாவை பிடிச்சிட்டு போனாங்க. சிரியாவுக்கு கூட்டிகிட்டு போய் பல முறை ஏலம் விடப்பட்டாள் நாடியா. 7 முறை ஏலம் விடப்பட்டாள். கடைசியாக ஏலை எடுத்த ஆள் அவளை குத்துயிரும் கொலையுருமா ஒரு வீட்டில் போட்டுட்டு எந்திரிக்க கூட முடியாத இவ செத்து போயிடுவான்னு சொல்லி கதவை பூட்டாமல் வெளில போயிட்டான். எஞ்சி அத்தனை சக்தியையும் எடுத்துக்கொண்டு வெளியே வந்தாள் நாடியா. அந்த வீட்டினுடைய காம்பவுண்ட் சுவர் 7 அடி, அவளுடைய உயரம் 5 அடி. 5 அடி இருக்கிற ஒரு பெண்ணு, அதுவும் இவ்வளவு மோசமான உடல்நிலையோடு இருக்கிற பெண்ணு 7 அடி எப்படிங்க தாண்டி குதிக்க முடியுமா? இஸ் இட் ஃபிசிக்கலி பாசிபிள்? ஆனால் நாடியா முடிவு செஞ்சா, பொழைக்கணும்னா இந்த ஒரு நிமிஷம்தான். என்ன செஞ்சான்னு தெரியாது. 5 அடி இருக்கிற நாடியா 7 அடி சுவரை தாண்டி வெளியே குதித்தாள். குதிச்சு 10 கிலோமீட்டர் ஓடி போய் அவளுக்கு ஆதரவு கொடுக்கிற ஒரு வீட்டுக்கு போய் கதவை தட்டினாள். அந்த வீட்டில் இருந்தவங்க கொடுத்த உதவியினால தப்பிச்சு போயிட்டா. இன்னைக்கு ஐநாவில் தன்னை போல பாதிக்கப்பட்ட பெண்களுக்காக குரல் கொடுத்து கொண்டிருக்கிற மாபெரும் இன்ஃப்ளூயன்சரா நாடியா முராடு இருக்கிறார். நாடியா முராடு என்னுடைய புத்தகத்தின் பெயர் லாஸ்ட் கேர்ள். லாஸ்ட் இல்லை, LOST இல்லை, LAST, லாஸ்ட் கேர்ள். ஏன் இந்த புத்தகத்தில் லாஸ்ட் கேர்ள்னு பேர் வச்சோமான்னு கேட்டால், என்ன மாதிரி கஷ்டப்பட்ட கடைசி பெண்ணா இந்த உலகத்தில் நான் தான் இருக்கணும், அதனால தான் அந்த பேர் வச்சேன்னு சொன்னான். இந்த கதையை ஏன் உங்ககிட்ட சொல்கிறேன்னு கேட்குறீங்களா? அந்த மாதிரி எவ்வளவோ தடைகளை தாண்டி 5 அடி இருக்கிறவ 7 அடியை தாண்டி குதிக்க முடியும் என்று சொன்னால்
உங்களினுடைய பாதையில் வருகிற சின்ன சின்ன தடைகளை பார்த்து நாம் எல்லாம் பயப்படுவது எவ்வளோ முட்டாள்தனம் இல்லை? இந்த தடைகள் நம்ம எதிர்க்க வருகிற படைகள் எல்லாத்தையும் தாண்டி குதித்து உங்களால் போக முடியும். ஒரே ஒரு விஷயம் மாத்திரம் நீங்கள் செஞ்சால் போதும். நீங்கள் செய்கிற விஷயம் என்பது உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் நீங்கள் வாழுகிற சமூகத்துக்கும் ஏதாவது ஒரு விஷயத்தில் பயனுள்ளதாக இருக்கான்ற ஒரு கேள்விக்கு மாத்திரம் நீங்கள் பதில் சொல்லணும். வேறு எந்த கேள்விக்கும் நீங்கள் பதில் சொல்ல வேணாம். உங்கள் அத்தனை பேரினுடைய தொடர்ந்த வெற்றிக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ மேம், தேங்க்யூ ஸோ மச் as usual for your speech and thank you so much for your time. And உங்களுக்கு மொமெண்டோ கொடுத்து ஃபெலிசிட்டேட் பண்ணுறதுக்காக we would like to welcome சிவசங்கரன் sir to the stage please. பாப்பையா சார் என்ன அன்னைக்கு சொன்ன அந்த விஷயம், அதை நான் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். நான் அந்த கண்ணீரோடு வெளியில் போன போது அவர் கூப்பிட்டு, இங்கே வாமா, இது என்ன விஷயம், இதை விட நாங்கள்லாம் பயங்கரமாக தோற்று போயிருக்கோம், எங்கே இன்னொரு தடவை ட்ரை பண்ணு, இந்த தடவை வரலன்னா என்ன சார் பண்ணுறது, இன்னொரு தடவை ட்ரை பண்ணுவோம். அப்படித்தான் ஆரம்பித்தது என்னுடைய பட்டிமண்டப பயணம். டாபிக் பேசுறதுக்காக ஒரு சில பேர், அதாவது சோஷியல் மீடியாவில் ரொம்ப பாப்புலராக இருக்கக்கூடிய ஒரு சில இன்ஸ்பிரேஷன்ஸை நம்ம ஸ்டேஜில் கூப்பிட போகிறோம். கண்டென்ட் அண்ட் கம்யூனிட்டி இந்த மாதிரி விஷயங்கள் டாபிக் பற்றி பேசுறதுக்காக லெட்ஸ் வெல்கம் தீபக் குமார் ஃப்ரம் தி கம்யூனிட்டி மேன், A2D Nanda, Tamil Nadu's leading tech content creator, Shivaraman SSR, architect and the man behind India's largest architect community. இவங்க கூட இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்காகவும் கொஷின்ஸ் கேட்கறதுக்காகவும் லெட்ஸ் வெல்கம் ஸ்ரீராம் செல்வன் ஃப்ரம் பீயிங் சீனியர்ஸ். ஸோ நான் ஸ்ரீராம் செல்வன், தமிழில் பீயிங் சீனியர்ஸ் வித் ஸ்ரீராம் செல்வன் சொல்லிட்டு ஒரு பாட்காஸ்ட், ஸ்டார்ட் அப்ஸ்க்கான பாட்காஸ்ட் பண்ணுறேன். ஸோ நான் இதை ஹோஸ்ட் பண்ணுறேன்னு சொல்லும் போதுமே கேட்டாங்க, A2D நந்தா ப்ரோவும் தெரியும், SSRயும் தெரியும், தீபக் யாருன்னு ஒரு கேள்வி இருந்துச்சு. ஸோ ஆப்வியஸாக இங்கே எல்லாத்துக்கும் அந்த கேள்வி இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ யார் தீபக்? கம்யூனிட்டி மேனுன்னு சொன்னாங்க, கம்யூனிட்டினா என்ன? ஸோ அதை நீங்கள் சொல்லிவிட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஐ திங்க் இதுக்கு முன்னாடி பேசினாங்க இல்லையா, இவங்கெல்லாம் நிறைய ஃபாலோவர்ஸ் எல்லாருமே வச்சுருப்பாங்க. இப்போது என்னோட கேம் வந்து கம்யூனிட்டி கேம்ன்றது. ஸோ ஒரு 1000 இல்லை அதுக்கும் கம்மியான பீப்புள், பட் அவங்க எல்லாருக்கும் எனக்கும் அவங்கள தெரியும். ஃபாலோவர்ஸை வந்துட்டு ஃபாலோவர்ஸ்க்கு ஒரு கிரியேட்டரை தெரியலாம், பட் அதே கிரியேட்டருக்கு ஃபாலோவர்ஸ் ஒவ்வொருத்தரையும் தெரிஞ்சிச்சு அண்ட் அவங்களுக்கு என்ன பண்ணலான்னு யோசிக்கக்கூடிய அந்த ஸ்டேஜ் போகும்போது அந்த கம்யூனிட்டின்ற ஸ்டேஜ் வரும். ஸோ அதுதான் நான் பண்ணுறது. நான் பண்ணுற ஒர்க் வந்து டிஎன்ஏன்ற கம்யூனிட்டி, அதில் தான் நீங்களாம் மெம்பர்ஸாக இருக்கீங்க. ஸோ அது வந்து ஒரு கேட்டட் கம்யூனிட்டி ஆஃப் ஃபவுண்டர்ஸ்ன்றது இருக்குது. நம்ம தான் சென்னையில் ஃபஸ்ட்டு ஹேக்கர் ஹவுஸ் அப்படின்றதும் நம்ம தான் பில்ட் பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், சொலல் வல்லன் சோர்வில்லன் அஞ்சான் அவனை இகழ்வெல்லல் யாருக்கும் அரிது அப்படின்னு கான்டென்ட் கிரியேட்டர்ஸ், பப்ளிக் ஸ்பீக்கர்ஸ் பற்றி திருவள்ளுவர் 2500 வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லியிருக்காரு. பேசிக்லி நல்லா கண்டென்ட் பண்ண தெரிஞ்சவங்கள வந்து யாருமே வந்து அடிச்சிக்கவே முடியாது. பேசிக்லி அவன் ஆர்கிடெக்சர் அப்படின்னோடனே இந்த சாஃப்ட்வேர் ஆர்கிடெக்சர்னு நினைப்பாங்க. நான் ஒரிஜினல் ஆர்கிடெக்ட், அதாவது இந்த பில்டிங்ஸு ஸ்பேசஸ் பண்ணுறது. பட் ஆர்கிடெக்ட்ஸ் ஆர் அண்டர் ரேட்டட். இந்த பில்டிங்கோட ஆர்கிடெக்ட் யாருன்னு கேட்டால் பாதி பேருக்கு இங்கே தெரியாது, முக்கால்வாசி பேருக்கு தெரியாது. ஸோ என்னோட ப்ரொஃபஷனுக்கே ஒரு ஐடென்டிட்டி க்ரைசிஸ் இருந்தது. நானும் ஊருக்குள்ளே ஒரு 350 பில்டிங் பண்ணியிருக்கேன். ஓகே, நீங்கள் சென்னையில் ஒரு 10 வருஷம் இருந்தீங்கன்னா நான் பண்ண பில்டிங்கில் கண்டிப்பாக உள்ளே போயிட்டு வந்திருப்பீங்க. ஆனால் நான் வெளில போனேன்னா என்னை யாருன்னே தெரியாது. நான் 1000 கோடிக்கு மேலே ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு கண்டென்ட் க்ரியேஷனுக்கு வரதுக்கானோ பெருசாக கம்யூனிட்டி க்ரியேட் பண்ணணும் அப்படின்லாம் சொல்ல மாட்டேன். நான் யாருன்னு முதல்ல வெளியில் தெரியணும், என்னோட பர்சனல் ஐடென்டிட்டி என்னன்னு தெரியணும். நான் 18 இயர்ஸாக இருக்கேன் இங்கே. ஓகே, அதுக்கு பண்ண ஆரம்பித்தது. ஸோ கண்டென்ட் நம்ம கிரியேட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக வி அட்ராக்ட் த சேம் கைண்ட் ஆஃப் பீப்புள். ஸோ ஐ இனிஷியலி கிரியேட்டட் கண்டென்ட் டீச்சிங் பிஸ்னஸ் டு ஆர்கிடெக்ட்ஸ். எப்படி பிஸ்னஸ் டெவலப் பண்ணுறதுன்னு ஆர்கிடெக்ட்ஸ் டிசைனர்ஸ்க்காக பண்ணேன். இங்கிலீஷ்லேயே பேசுவேன். தமிழில் கண்டென்ட் கிரியேட்டர் பார்க்குறது தான் கடுப்பாக வரும், ஏன்னா நம்மளால பேச முடியாது, நீஷ்லேயே இருக்கணும் அப்படின்ட்டு. அப்புறம் ஐ ஸ்டார்டட் கிரியேட்டிங் அ கம்யூனிட்டி. ஐ தாட் பிஸ்னஸ் டு தெம். ஐ டூ ஈவெண்ட்ஸ். ஐ எம் அ கோ-ஃபவுண்டர் இன் ஏஏ ஃபர்ம் ஃபார் ஆர்கிடெக்ட்ஸ். இந்த மாதிரி நமக்கு அந்த கம்யூனிட்டிக்கு ரிலேட்டடாக எதெல்லாம் மானிட்டைஸ் பண்ணமோ அதுவும் பண்ண ஆரம்பித்தேன். பட் இப்போ ரீசெண்டாக வாட் ஐ அண்டர்ஸ்டுட் வாஸ் த டைம்ஸ் ஆர் சேஞ்சிங் ஃப்ரம் வாட் இட் வாஸ் லாஸ்ட் 2 years. ஓகே, நீங்கள் ஒரே நீஷ் பற்றியே பேசிகிட்டு இருந்தீங்கன்னா அது குண்டு சட்டிக்குள்ளேயே குதிரை ஓட்டுற மாதிரி தான். வெளியில் யாருக்கும் தெரியவே இல்லை. அப்போ தான் வந்து நமக்கு தமிழ் நல்லா பேச வரும், தமிழில் பேசலான்னு சொல்லி என் ஃப்ரெண்டு ஒருத்தவங்க சொன்னாங்க. சரின்ட்டு தமிழில் பேச ஆரம்பித்ததுக்கப்புறம் ஐ am able to reach out to lot of people who are outside my domain and
ரொம்ப ஹம்பிளாக தன்னடக்கத்தோட கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டாகவும் சொல்லணும்னா இங்கே ஊருக்குள்ளே நிறைய பேருக்கு ஆர்கிடெக்சர்னு ப்ரொஃபஷன் இருக்கிறதே என்னை பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியும். ஸோ ஐ எம் ரியலி ஹாப்பி ஃபார் இட் அண்ட் திஸ் இஸ் வாட் கண்டென்ட் கிரியேஷன் டிட். I get lot of design projects, I do mentorship for architects, I do lot of events, and I also sell my AI products, and I'm trying to explore. So that's what content creation does for an entrepreneur. ஸோ நந்தா ப்ரோ, ஸோ நானும் ரொம்ப நாள் ஃபாலோவர் தான் A2Dக்கு. ஸோ நீங்கள் சொல்லிடுங்க, அவங்க இதை ஓப்பனிங் சொல்லுவீங்களா, சொல்லிடுங்க. ஹாய் சோல்ஜர்ஸ். ஸோ நீங்கள் இப்போ வன்மம் டிஷர்ட் போட்டிருக்கீங்க. ஆமாம். இது பிளிப் ஓடுது. ஸோ பிளிப் வந்து ஆப்வியஸாக ஒரு கம்யூனிட்டி ட்ரிவன் தான். நீங்கள் ஷுமி வண்ணா காவியங்களாக இருக்கட்டும், அது கம்யூனிட்டி ட்ரிவன் தான். ஆப்வியஸாக நீங்கள் இந்த டெக் பேசும்போதுமோ அந்த எந்த கான்ட்ரவர்சி எந்த பிரச்சனையும் இல்லை, நீங்கள் அதுலேருந்து வெளியே வந்து ஒரு ஃபுல் ஃப்ளெஜ் கிரியேட்டராக இந்த பாயிண்ட் ஆஃப் டைமில் நீங்கள் அந்த A2D பிசி பில்டிங்கிற கம்யூனிட்டிலேருந்து வெளியே வந்து கண்டென்ட் கிரியேட்டராக மாறுறீங்க. டு யூ ஃபெட் லைக் தேட்ஸ் அ மிஸ்டேக்னு நினைக்கிறீங்களா, இல்லை தேட்ஸ் வாட் நீடட் லைக் அஸ் அ கிரியேட்டராக நெக்ஸ்ட் ஸ்டெப் போகிறதுக்கு அது நீடுன்னு நினைக்கிறீங்களா? இப்போ A2D பிசி ஃபேக்ட்ரி தனியாக இப்போ தனி கண்டென்ட்டாக தனி சேனலாக போயிட்டுருக்கு. ஒய் திஸ் சேஞ்ச் ஆக்சுவலி? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த கிரியேட்டர் கான்செப்ட் வந்து டோட்டலி டிஃப்ரெண்ட். நான் நிறைய பேர் இதை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ண மாட்டேன்னு நினைக்கிறேன். ஏன்னா தெர் ஆர் 2 டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பீப்புள் ஹியர். தெர் ஆர் ஆக்சுவல் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ். அவங்களுக்கு வந்து எதுவுமே கிடையாது, ஜஸ்ட் கிரியேட் கேமரா எடுத்து கண்டென்ட் கிரியேட் பண்ணுவாங்க. இவங்க கண்டென்ட் கிரியேட்டர்ஸ், தே டோன்ட் நோ ஹவு டு மேக் மணி, அதர் ஸ்டஃப், பிஸ்னஸ் எதுவும் தெரியாது. அதர் சைடு வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் ஓனர்ஸ், தே ஆர் கிரியேட்டிங் கண்டென்ட், தே நோ ஹவு டு மேக் மணி இன் தேர் ஓன் பிஸ்னஸ், பட் நாட் ஆன் கண்டென்ட் கிரியேஷன். எக்ஸாக்ட், இதுதான் A2Dல நடந்துட்டு இருந்துச்சு இல்ல, பிசி பில்டிங். இந்த டாபிக்கே வந்து கண்டென்ட் விசஸ் கம்யூனிட்டி, எது வந்து உங்களை வந்து $1 million கொண்டு போவோம் அப்படின்றது. ஸோ என்னோட பாயிண்ட் என்னன்னா, இஸ் இட் யூசிங் கண்டென்ட்டை யூஸ் பண்ணி $1 million கொண்டு போற போறோமா, இல்லை கண்டென்ட் கிரியேட் பண்ணி $1 million கிரியேட் பண்ண போறோமான்றதான் கொஸ்டின். கண்டென்ட் கிரியேஷன் ஆர்ட், ஓகேங்களா? பிஸ்னஸ்ன்றது லாஜிக். ஆர்ட் ரெண்டு தான், சிம்பிள். ஒன்று லாஜிக், இன்னொன்று எமோஷன், ஓகேங்களா? ஆர்ட்ன்றது மோஸ்ட் ஆஃப் த ஆர்டிஸ்ட் வந்து எமோஷனல் தான். ஸோ ரியோ ப்ரோ இருக்காரு, இர்ஃபான் ப்ரோ இருக்கு. அப்படி ஸோ எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா கண்டென்ட் கிரியேட்டர் வந்து ஆர்டிஸ்டாக இருப்போம். கரெக்டாக? கண்டென்ட் கிரியேட்டர் சொல்லுங்கள், நீங்கள் வந்து எமோஷனாக இருப்பீங்களா, லாஜிக்காக இருப்பீங்களா? எமோஷன் தான் இருக்கும். ஏன்னா எமோஷன் தான் ஆர்ட் வரும். இப்போ நான் வந்து ஒரு கதை எழுதுறேன்னா கதையில் எமோஷன் இருக்கணும். ஆனால் பிஸ்னஸ் வந்து கம்ப்ளீட் லாஜிக். நீங்கள் P&L பேலன்ஸ் ஷீட் இல்லாமல் நடக்காது. எனக்கு எமோஷனலாக இருக்குப்பா, நான் இன்னைக்கு பேலன்ஸ் ஷீட் பார்க்க மாட்டேன், P&L போட மாட்டேன்னு சொல்லுவீங்களா? முடியாது இல்லை. பட் ஆர்டிஸ்ட் அதை பண்ணுவோம். இப்போ இது எது ஒர்க் ஆகுன்றது ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? ஆர்ட் ஒர்க் ஆகுமா, அதான் எமோஷன் ஒர்க் ஆகும், லாஜிக் ஒர்க் ஆகுமான்னு கேட்டால், பிஸ்னஸ்னா லாஜிக் ஒர்க் ஆகும், ஆர்ட்னா எமோஷன் தான் ஒர்க் ஆகும். இந்த ரெண்டுக்கும் நடுவில் பிரிட்ஜை தான் கண்டுபிடிக்கணுன்றது என் பாயிண்ட்டு. ஸோ அப்போ நான் என்ன பண்ணால், ஆர்ட்டை ஏன் பிஸ்னஸாக பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு, வென் வி வேர் ஸ்டார்டிங், நான் ஆக்சுவலாக உங்களுக்கு தெரியும் பிசி பில்டிங் இந்த விஷயம் பண்ணிருந்தேன். கண்டென்ட் கிரியேஷன் பண்ணும்போது எனக்கு கண்டென்ட் கிரியேஷன் வந்து ப்ராஃபிட்டபிள் கிடையாது. நான் அந்த பிசி பிஸ்னஸில் தான் நான் வந்து இந்த இதை ரன் பண்ணிட்டு இருந்தேன். ஆஃப்டர் சம் டைம் லைக் கண்டென்ட் கிரியேஷனும் ஒரு பிஸ்னஸ் தான் அப்புறமா தெரிய வந்துச்சு. ஸோ கண்டென்ட் கிரியேஷனில் இவங்களை யூ கேன் மேக் மணி அப்படின்றது அப்போ தான் புரிய ஆரம்பிது, அந்த கிரியேட்டர் எக்கனாமின்றது. ஸோ இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் இருக்கீங்க, இப்போ ப்ராடக்ட் நீங்கள் பிஸ்னஸில் 3 டைப், செலிபிரிட்டி பிஸ்னஸ்னு ஒன்று சொல்லுவோம், தட் இஸ் கண்டென்ட் கிரியேஷன். அப்புறம் சர்வீசஸ் ஆர் வேல்யூ ட்ரிவன் பிஸ்னஸ். இப்போ நீங்கள் ஆர்கிடெக்டாக இருக்கீங்க, இது சர்வீசஸ் ஆர் வேல்யூ ட்ரிவன் பிஸ்னஸ். அடுத்து கடைசி வந்து கமாடிட்டி. கமாடிட்டி மீன்ஸ் ப்ராடக்ட். இப்போ நம்ம குக்குடு ப்ரோ இருக்காருன்னா குக்குடு சேல் பண்ணால் அது ப்ராடக்ட் கமாடிட்டி, நான் எவ்வளோ சேல் பண்ணிக்கலாம். இது இது ரெண்டுத்துக்கு வித்தியாசம் என்னன்னா, அமௌண்ட் ஆஃப் ப்ராஃபிட்டபிலிட்டி விசஸ் த ஸ்கேலபிலிட்டி. நான் இப்போ கண்டென்ட் கிரியேட்டராக இருக்கிறது செலிபிரிட்டி பிஸ்னஸ். என்னால் ஒரு வீடியோக்கு நான் 23 lakhs வாங்க முடியும். திஸ் இஸ் மை லைக் நான் 10 lakhs 23 lakhs வாட் என்னால் வாங்க முடியும். கம்பெனிஸ் ஆர் பேயிங் தட். பட் இதுவே இஃப் ஐ டூ கமாடிட்டி பிஸ்னஸ் என்னால் அதை எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. பட் அங்கே என்ன பண்ணால் ஸ்கேலபிலிட்டி ஒர்க் பண்ணுவேன். ஆனால் இந்த கிரியேட்டர் பிஸ்னஸில் என்னால் ஒரு வீடியோக்கு 20 lakh ப்ளஸ் சார்ஜ் பண்ண முடியுன்றது எனக்கு பிஸ்னஸ் செஞ்சவங்க தெரிஞ்சது. புரியுங்களா? ஸோ இஃப் யூ ஆர் கிரியேட்டிங் கண்டென்ட் ஆல்சோ லேர்ன் பிஸ்னஸ். ஏன்னா கண்டென்ட் கிரியேஷன் இட் செல்ஃப் அ பிஸ்னஸ். டிட் ஐ மேட் 1 million இன் கண்டென்ட் கிரியேஷன்? எஸ், ஐ மேட். புரியுங்களா? ஹவுனா இந்த பிஸ்னஸ் பண்ணது மூலமாக என்னோட நீஷ் வந்து நான் இருக்கிறது வந்து கண்டென்ட் கிரியேஷன் செலிபிரிட்டி பிஸ்னஸ். இப்போ இர்ஃபான் ப்ரோ இருக்காரு, இவ வரக்காரு. இப்போ ப்ரோ வந்து ஒரு ஈவெண்ட் போறாரு, ப்ரோ கேன் சார்ஜ் lakhs ஃபார் ஈவெண்ட், ரைட் தானே? ஆமாம் தானே? ஓகே, ரைட். நான் சார்ஜ் பண்ணுறேன். டு பி ஆனஸ்ட், ஐ சார்ஜ். ஓகேங்களா? ஏன்னா இங்கே எல்லாரும் கற்றுக்கிறதுக்கு ப்ரூட்டலாக இருப்போம். நான் சார்ஜ் பண்ணுவேன், நான் lakhs சார்ஜ் பண்ணுவேன். ஓகேங்களா? இது எந்த பிஸ்னஸில் உங்களுக்கு கிடைக்கும்? கமாடிட்டியில் கிடைக்காது, சர்வீஸ்லேயும் கிடைக்காது. ஸோ திஸ் இஸ் செலிபிரிட்டி பிஸ்னஸ். ஸோ கண்டென்ட் கிரியேட்டராக இருக்கவங்க எல்லாருமே யூ கைஸ் ஆர் செலிபிரிட்டி. ஸோ யுவர் பிஸ்னஸ் இஸ் செலிபிரிட்டி பிஸ்னஸ். ஸோ உங்களோட டைமுக்கு யூ கேன் சார்ஜ், யூ கேன் சேஞ்ச் வாட் ஆர் வாட். எதை பொறுத்துனா
நீங்கள் எந்த அளவுக்கு வேல்யூ அந்த கம்பெனிக்கு ப்ரொவைட் பண்ணுறீங்க அப்படின்ற பொறுத்து. ஸோ இதில் என்ன நான் சொல்ல வரேன்னா, லைக் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் பிஸ்னஸ் கற்றுங்க. ஏன்னா நீங்கள் பண்ணுறது ஒரு பிஸ்னஸ் தான். நீங்கள் ரொம்ப ஹானஸ்டாக இருந்ததுக்கு தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ. லைக் நல்ல ஒரு கிளாரிட்டி அது. ஸோ நீங்கள் சொல்லிட்டீங்க எப்படி மணி பண்ணுறீங்கன்னு. ஸோ ஆர்கிடெக்ட் எஸ்எஸ்ஆரும். ஸோ நீங்கள் மட்டும் லைக் அஸ் அ கம்யூனிட்டி ஹவு இட் மேக்ஸ் மணி, லைக் கிரியேட்டர் எப்படி பண்ணுறாரு தெரியும், ஆர்கிடெக்ட் எப்படி பண்ணுறாரு நமக்கு தெரியும். லைக் ஹவு அ கம்யூனிட்டி மேன் மேக்ஸ் மணி. ஓகே, இது என்னோட ஃபைனல். இது நான் சொல்ல வந்த ஒரு தாட்டாக இருக்கட்டும். ஒரு ஊரில் நீங்கள் வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா அது வந்து ஒரு கண்டென்ட் கிரியேட்டர். அந்த ஊரில் நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணி தொழில் பண்ணி அங்கே இருக்கிற தண்ணியோ இல்லை உணவையோ வச்சு யூஸ் பண்ணி நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணி சம்பாதிக்க, அந்த ஊரே உங்களுது அப்படின்னா அது கம்யூனிட்டி லீடர். நீங்கள் தான் அந்த ஊருக்கே சிஎம், அந்த ஊரோட கவர்மெண்ட்டே நீங்கள் தான். ஆனால் இது வந்து புதுசாக நடக்கிற விஷயம் இல்லை. இது பிஸ்னஸில் நடக்கிறது தான் வந்து கிரியேட்டர்ஷிப்லேயும் நடக்குது. பிஸ்னஸில் ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம தாத்தா பாட்டி அந்த ஜென்ரேஷனில் சொல்கிறேன், சில பேர் தான் பிஸ்னஸ் ஆரம்பிக்க முடிஞ்சிருக்கும், பல பேரால் ஆரம்பிக்க முடிஞ்சிருக்காது. ஆனால் இன்றைக்கி அப்படி கிடையாது. யார் வேணால் ஈஸியாக ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு என்ன காரணம்னா, ஆரம்பிக்கணும்னு தோணினாலே போதும், இதுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன், பிராண்டிங்க்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன், டிசைனுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன், சர்வீஸ்க்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன்னு லைன் கட்டி ஆள் இருக்காங்க. இதுதான் அடுத்து கிரியேட்டர் எக்கனாமிலையும் நடந்துச்சு. முதல்ல இந்த 2010 12 வந்த ஓஜிஸு நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு நீங்களே ஒரு கேமரா வாங்கி நீங்களே ஒரு நல்ல இடத்த இது பண்ணி வீடியோ எடுத்திருப்பீங்க. ஆனால் இன்றைக்கி எடுக்கிறவங்களுக்கு வீடு நல்லா இல்லைன்னா பிரச்சனை இல்லை, ஸ்டூடியோ இருக்குது. கேமரா வாங்க காசு இல்லைன்னா ரெண்ட் எடுத்துக்கலாம். உங்களுக்கு என்ன பேசணும்னு தெரிலனா ஸ்கிரிப்ட் எழுதுறதுக்கு கூட ஆள் இருக்காங்க. ஸோ நீங்கள் மொத்தமாக உங்களுக்கு எல்லா வேலையுமே யாராவது ஒருத்தர் பண்ணிடுவாங்க. ஸோ இன்றைக்கி இது ஈஸியாகிடுச்சு. ஸோ இதை வச்சு எப்படி காசு பார்க்குறதுன்னு பார்க்கும்போது தான் நீங்கள் சொன்ன அந்த கமர்ஷியலைசேஷன், ப்ராடக்ட் விற்கலாம், ஒருத்தர் மக்கு விற்கலாம் எல்லாம் சொன்னார்ல. இதோட அடுத்த கட்டம் இது எல்லாமே ஒன் டைம் பேமெண்ட்டாக இருக்கே. ஒரு தடவை ஏதோ ஒன்று பண்ணுறோம், அது காசு வருது. இதே கேள்வி பிஸ்னஸில் வந்துச்சு. அன்றைக்கி வந்த மாடல் தான் சாஸ் மாடலுங்கிறது. மந்த் ஆன் மந்த் எனக்கு க்ளவுடில் நான் போட்டால் எனக்கு சர்வீஸில் காசு வருமானு யோசிச்சாங்க. அதே தான் இன்னைக்கு கிரியேட்டர்ஸ் அடுத்த கட்டத்துக்கு போகிறோம். நம்ம இதே எனக்கு மந்த் ஆன் மந்த் காசு வரணும்னா என்னோடய ஃபாலோவர்ஸ், ஒருத்தர் சொன்னார்ல எனக்கு 5 லட்சம் பேர் இருக்காங்க, அவங்க எல்லாம் 1000 ரூபாய் பே பண்ணால் எனக்கு எவ்வளோ வரும்னு. அப்போ யோசிச்சு பாருங்கள், மாதம் உங்கள் ஆளுங்க உங்களுக்கு ஒரு பேமெண்ட் கொடுத்தாங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ காசு வரும். ஆனால் நீங்கள் கண்டென்ட் கிரியேட்டராக சம்பாதிக்கும் போது நீங்கள் பேசின காசுக்கு நீங்கள் மட்டும்தான் சொந்தக்காரர், நீங்கள் என்ன வேணால் பண்ணலாம். ஆனால் அதே ஒரு கம்யூனிட்டியாக நீங்கள் சம்பாரிச்சிங்கன்னா வந்த காசில் இது ஒரு டேக்ஸ் மாதிரி. ஒரு டேக்ஸ் போக மீதி இருக்க சம்பளத்தை தான் சிஎம்ஏ எடுத்துக்க முடியும். நீங்கள் கொடுக்குற மொத்த டேக்ஸையும் சிஎம் எடுத்துக்க முடியாது. அதுலேருந்து ஒரு சம்பளத்தை எடுத்துக்கிட்டு மீதியை திருப்பி உங்கள் கம்யூனிட்டியில் யார் இருக்காங்களோ அவங்களுக்கே இன்வெஸ்ட் பண்ணுவீங்க. இதுதான் கம்யூனிட்டியில் சம்பாதிக்கிறதுக்கான மாடல். இது புதுசு இல்லை, இது பிஸ்னஸில் நடந்த அதே டிரான்ஸ்ஃபர்மேஷன் இன்னைக்கு கிரியேட்டர் எக்கனாமியில் நடக்குது. ஸ்ரீராம் செல்வன் அவர்கள் மிக அழகான கேள்வி கேட்டார். ஒரு பலத்த கைத்தட்டல் ஸ்ரீராம் செல்வன் அவர்களுக்கு. தேங்க்யூ பிரதர், தேங்க்யூ ஸோ மச். அன்பு நண்பர் மாகாப்பா அவர்களை மேடைக்கு வருமாறு அன்பு நினைக்கிறேன். மிஸ்டர் மாகாப்பா ப்ளீஸ். எஸ், இது உங்களோட ஹெல்த் பேக். அடுத்து ஒரு சூப்பரான கொஸ்டின் அண்ட் ஆன்சர் செஷன் இங்கே நடக்க போகுது. வெல்கம் டு கிரேட் விஷனரிஸ் மிஸ்டர் குமார் வேம்பு அவர்கள் அண்ட் மிஸ்டர் பிரேம் ஆனந்த் அவர்கள் டு தி ஸ்டேஜ். வணக்கம் பிரேம் ஆனந்த். தேங்க்யூ சார். நீங்கள் வந்து அமெரிக்காவில் போயிங்கில், ஏர்பஸில், நாசாவில் இந்த மாதிரி கம்பெனிலலாம் ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்க. 2014 வந்து ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறீங்க. சயின்ஸ் அண்ட் மேக்ஸ் வந்து குழந்தைங்களுக்கு, முக்கியமாக சயின்ஸ் வந்து குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுக்குற மாதிரி, புரிகிற மாதிரி அப்படின்ட்டு. இதுக்கு என்ன முக்கியமான காரணம்? சார் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஃபார் ஹேவிங் மீ. எனக்கு சின்ன வயசுலேருந்தே குழந்தைங்களுக்கு வந்து சயின்ஸ், மேத் எல்லாம் ஆக்டிவிட்டி பேஸ்டாக புரிகிற மாதிரி சொல்லி கொடுக்கறது பிடிக்கும். நான் ஒரு 10 வருஷமாக ஏர்பஸ், போயிங் இந்த மாதிரி ஏரோஸ்பேஸ் கம்பெனிஸில் யூஎஸில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போ எனக்கு பேரலாக டீச்சிங்கும் பிடிக்குங்கிறதுனால எனக்கு என்ன அவன்யூ இருக்குன்னு பார்த்தேன். எனக்கு சொல்லிக் கொடுக்குறது பிடிக்கும், நான் அங்கே வேலையில் இருக்கேன். பட் என்ன பிளாட்ஃபார்மை யூஸ் பண்ணி நான் கற்றுக் கொடுக்கலாம் அப்படிங்கிறத யோசிக்கிறப்போ யூடியூப் அப்போ தான் எவால்வ் ஆகிட்டு வந்தது. பகல் நேரத்தில் போய் வேலை பார்ப்பேன், நைட் நேரத்தில் வந்து இந்த கண்டென்ட் ப்ரொடியூஸ் பண்ணி வீடியோஸ் போடுறது. கோர் அப்ஜெக்டிவ் என்னென்னா எனக்கு டீச்சிங் பிடிக்கும், எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும்.
அண்ட் நம்ம சிஸ்டமில் எப்போவுமே நம்ம மனப்பாடம் பண்ணியே கற்றுட்ருக்கோம் இல்லையா? ஏன்னா நான் சின்ன வயசுலேருந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவிட்டி பேஸ்டாக படித்த ஆள். 8வது படிக்கிறப்ப என்னை கொண்டுட்டு போய் எங்கள் அப்பா வந்து ஒரு எலக்ட்ரானிக் சர்வீஸ் சென்டரில் விட்டார். அங்கே நான் வந்து ரெசிஸ்டரு, கெப்பாசிட்டரு இந்த மாதிரி விஷயங்களை ஒன்று சேர்த்து டிவியை வந்து ரிப்பேர் பண்ணுறது, ரேடியோ ரிப்பேர் பண்ணுறது, இந்த மாதிரி கற்றுக்கிட்ட ஆள் நான். அதனால எனக்கு அது பிடிக்குங்கிறதுனால குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி சொல்லி கொடுத்தோன்னா இம்பேக்ட் வருங்கிறதுக்காக தான் நான் வீடியோ போட ஆரம்பித்தேன். தட்ஸ் ஹவ் இட்ஸ் ஆல் ஸ்டார்டட். ஸோ எனக்கு பிடிச்சது, எனக்கு அது பேஷன், அந்த ஒரே காரணத்தினால தான் நான் பண்ண ஆரம்பித்தேன் சார். இப்போ 2017 நீங்கள் வேலையை விட்டுட்டு இந்தியாவுக்கு வந்துட்டீங்க, இந்த கம்பெனி ஸ்டார்ட் பண்ண. அப்போ உங்களுக்கு யூடியூப்பில் எவ்வளோ சப்ஸ்கிரைபர் இருந்தாங்க? எதை வச்சு நீங்கள் வந்து ஒரு ஸ்டேபிளான ஜாபை விட்டுட்டு ஒரு புதுசாக இந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ் வெஞ்சரை பண்ணலாம் அப்படின்ற நம்பிக்கையோட திரும்பி வந்தீங்க? எனக்கே இன்னும் தெரியும். இப்போ நான் திரும்பி பார்த்தேன்னா எப்படி அந்த முடிவு எடுத்தேன்னு எனக்கே தெரியல. ஸோ நான் வேலையை விட்டுட்டு வர்றப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஐ வாஸ் கெட்டிங் 200K, வருஷத்துக்கு ஒரு 1.5 கோடி கிட்ட சம்பளம் வாங்கிட்டு இருந்தேன் நான் யூஎஸில். நான் அப்போ தான் கண்டென்ட் பண்ண ஆரம்பித்து ஒரு 3 வருஷம் இருக்கும். ஒரு 50K to 100K சப்ஸ்கிரைபர். அப்போ யாருமே சேனல்ஸ் எல்லாம் பெருசாக யூடியூப்பில் இருக்கவே செய்யாது. ஒரு 10 சேனல், ஹார்ட்லி யூடியூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 சேனல் இருக்கும். அந்த டைமில் வந்து நான் பண்ண வீடியோஸ் எல்லாம் குழந்தைங்க பார்க்குறாங்க. பார்த்துட்டு குழந்தைங்களாக இருக்கட்டும், ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும், டீச்சர்ஸ், நீங்கள் பண்ணுற கண்டென்ட் சூப்பராக இருக்குது, எங்கள் குழந்தைங்க மத்தியில் ஒரு இம்பேக்ட் ஏற்படுறதை நான் பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் எனக்கு வந்து மெசேஜ் அனுப்பிச்சிட்டே இருப்பாங்க. அதை பார்த்த உடனே ஏதோ நம்ம பண்ணுற ஒரு சின்ன விஷயத்தினால ஒரு இம்பேக்ட் ஒன்று ஏற்படுது, இதை லார்ஜர் ஸ்கேலில் பண்ணணுங்கிற ஒரே அப்ஜெக்டிவில் தான் நான் அங்கேருந்து வேலையை விட்டு நான் இங்கே வந்தேன். வர்றப்போ வீட்டில் ஆப்வியஸ்லி கேள்வி கேட்பாங்க, என்னடா இவ்வளோ சம்பளம் வாங்கிட்டு இந்த வேலையை விட்டு வர்றியன்னு சொல்லிட்டு. எனக்குன்னு எந்த அப்ஜெக்டிவுமே இல்லை. நான் அங்கேருந்து வர்றப்போ எனக்கு ஒரே ஒரு அப்ஜெக்டிவ் இருந்தது, நம்ம பண்ணுற வேலையை பெருசாக பண்ணி நம்மளால் முடிஞ்ச அளவு வந்து இந்த சிஸ்டமில், இந்த எஜுகேஷன் சிஸ்டமில் ஒரு இம்பேக்டை ஏற்படுத்தணும். இது மட்டும்தான் அப்ஜெக்டிவ். ஆனால் என்ன பண்ண போகிறேன், எப்படி பண்ண போகிறேன் எதுவுமே தெரியாது. கண்ணை மூடிட்டு வந்தேன். நான் வந்தது நல்ல ஐடியாவா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் ஒரு தப்பான முடிவு எடுத்துட்டேன்னு நான் சொல்லியிருப்பேன். ஏன்னா இங்கே நிறைய இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கிறனால நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் சார், இது ரொம்ப முக்கியம் நான் நினைக்கிறேன். நான் சொன்ன மாதிரி யூஎஸ்லேருந்து நான் கிளம்பி வர்றப்போ வருஷத்துக்கு 1.5 கோடி சம்பளம் வாங்கிட்டு இருந்த ஆள் இங்கே வந்து நான் கண்டென்ட் ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிக்கிறேன். கண்டென்ட் ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிக்கிறப்போ நிறைய பேர் பார்க்குறாங்க, எங்கே போனாலும் சார் சூப்பர் சார், கண்டென்ட் ரொம்ப அருமையாக இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது, நீங்கள் சூப்பராக பண்ணுறீங்கன்னு சொல்கிறாங்க, நல்ல ஃபேம் இருக்குது. ஆனால் எண்ட் ஆஃப் த டே நான் பண்ணுற கண்டென்ட்டால் இம்பேக்ட் இருக்கான்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஏன்னா வீடியோ பார்க்குறாங்க, போகிறாங்க, அதனால யாரோட வாழ்க்கையாவது மாறுதா, டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுதான்னு கேட்டிங்கன்னா அது நடக்கலை. அதுக்கப்புறம் ஒரு 3 வருஷம் அப்படியே போயிட்டுருக்கப்போ என்னுடைய பேங்க் பேலன்ஸும் குறைய ஆரம்பிக்குது. நான் சேர்த்து வச்சுருந்த அமௌண்ட்டில் ஆல்மோஸ்ட் குறைய ஆரம்பிக்குது. ஒரு பாயிண்டில் என் ஒய்ஃப் கூட அங்கே இருக்கா, ஹாஸ்பிட்டல் அவளை அட்மிட் பண்ணியிருக்கேன். அட்மிட் பண்ணி டிஸ்சார்ஜ் பண்ணணும். நான் பே பண்ண வேண்டிய அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 5000 ரூபா கடைசியாக அந்த பில்லு பே பண்ணணும். என்கிட்ட காசு இல்லை. ஆக்சுவலாக 3 வருஷம் முன்னாடி கரெக்டாக காசு என்கிட்ட கையில் இல்லை. அப்போ தான் நான் யோசிக்கிறேன், நான் இப்போ என்ன பண்ணிகிட்டு இருக்கேன், ஆக்சுவலாக நான் என்ன பண்ணிகிட்டு இருக்கேங்க ஒரு கேள்வி வருது. அப்போ தான் நான் முடிவு பண்ணுறேன், இங்கே உள்ள மக்களுக்கு தேவை வந்து இன்ஃபர்மேஷன் கிடையாது, பீப்புள் நீட் டிரான்ஸ்ஃபர்மேஷன். பீப்புளுக்கு வந்து டிரான்ஸ்ஃபர்மேஷன் தான் தேவையே தவிர இன்ஃபர்மேஷன் தேவை கிடையாது. நம்ம எல்லாருமே இந்த இன்ஃப்ளூயன்சர் ஸ்பேஸில் இருக்க எல்லாருமே இப்போ நீங்கள் இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்ருக்கீங்க. உங்களோட லைஃப் ஸ்பேன் நான் சொல்கிறேன், உங்களோட லைஃப் ஸ்பேன் வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட்லி 3 வருஷத்துலேருந்து 4 வருஷம். இங்கே 100 பேர் இருக்கீங்க அப்படின்னா அந்த 100 பேரில் வெறும் 2 பேர் 3 பேர் தான் சர்வைவ் ஆவீங்க. ஏன்னா நான் அப்படி பார்த்துருக்கேன். நான் அந்த காலகட்டத்தில் கண்டென்ட் கிரியேட் பண்ணுறப்போ என்னோட ஒரு 100 பேர் இருந்திருப்பாங்க. இப்போ திரும்பி பார்க்குறப்போ 2-3 பேர் தான் இருக்காங்க. அவ்வளோதான். இந்த ஸ்பேஸ் வந்து ரொம்ப ஷார்ட் ஸ்பேன் உள்ளது. நீங்கள் ஒரு பட்டர்ஃப்ளையாக இருக்க ஆசைப்படுறீங்களா அல்லது ஒரு ஈகிளாக நீ மாற போறியாங்கிறது எதில் இருக்குது அப்படின்னா, நீ பண்ணுற கண்டென்ட்டை வச்சு என்ன டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுக்க போகிற, மக்களுக்கு என்ன மாற்றத்தை கொடுக்க போகிற அப்படிங்கிறத பொறுத்து தான் இருக்குது. நான் கண்டென்ட் ப்ரொடியூஸ் பண்ணிருந்தேன் அந்த ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னாடி. ஓகே, ஐ நீட் டு டிரான்ஸ்ஃபார்ம் பீப்புள். நான் கொடுக்குற கண்டென்ட்டால் யாரோட வாழ்க்கை மாறணும்னு முடிவு பண்ணி அதுக்கப்புறம் குழந்தைங்களுக்கு போய் நான் ட்ரைனிங் கொடுக்க ஆரம்பிக்கிறேன். அதனால பசங்களோட வாழ்க்கை மாறுது. இன்றைக்கி 6வது 7வது படிக்கிற பசங்க ஒரு ஆப்பை பில்டு பண்ண வைக்கிறோம், ரொபாட்டை பில்டு பண்ண வைக்கிறோம், சேட்டலைட்டை பில்டு பண்ண வைக்கிறோம். நீங்கள் என்கிட்ட பேசுகிறப்ப கூட சொன்னீங்க, என் டீமில் கொஞ்சம் பேரோட பசங்க வந்து உங்களோட படிச்சுட்டு இருக்காங்க, டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு. தட் இஸ் வாட் த பர்பஸ் ஆஃப் மை செல்ஃப் நான் நினைக்கிறேன். அப்போ இங்கே இருக்க எல்லாருமே என்ன பண்ணணும்னா, தயவு செஞ்சு இந்த இன்ஃப்ளூயன்ஸிங்கிற ஏரியாவிலேருந்து தயவு செஞ்சு டிரான்ஸ்ஃபர்மேஷனுங்கிற ஏரியாவுக்கு போங்க. அதர்வைஸ் யூ வில் நாட் சர்வைவ். நான் இங்கே சொல்கிறேன், தயவு செஞ்சு இதை எடுத்துக்கோங்க. இதை நீங்கள் எடுத்துக்கலைன்னு வச்சுக்கோங்களேன், பின்னாடி ரொம்ப கஷ்டப்படுவீங்க. தயவு செஞ்சு ப்ளீஸ் டேக் இட். அழகாக சொன்னீங்க. இதை இன்னைக்கு திரும்பி பார்த்தா
நிறையா ஒரு ப்ளே புக்கே இல்லாத இடத்துல நீங்கள் வந்து கண்டென்ட் வந்து சாப்பாடு போடாது, இன்ஃபர்மேஷன் சாப்பாடு போடாது அப்படின்னுட்டு அதை எப்படி வந்து ஒரு பிஸ்னஸாக மாற்றுறது அப்படின்றதுல ஒர்க் பண்ணியிருக்கீங்க. ஆக்சுவலாக இந்த ஐஓவோட ப்ரோஷர் எவ்வளோ பேர் படிச்சிங்கன்னு தெரியல. இந்த ஐஓ இன்ஃப்ளூயன்ஸ் 2025ஓட மெயின் பர்பஸே பார்த்தீங்கன்னா நீங்கள் வெறும் வியூஸ் அண்டு கிளிக்ஸ் அதை மட்டும் இல்லாமல் எப்படி வந்து ஒரு லாங்கிவிட்டி சஸ்டைனபிள் பிஸ்னஸாக அதை மாற்றுறது அப்படின்றது. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா யூ ஆர் அ பயனீர் இன் பில்டிங் தட் பிளே புக். ஸோ அதை பார்க்குறதே எனக்கு ஒரு நேற்று மிட் நைட் அப்போ தான் இது ஒரு ஆஹா நம்ம கரெக்டான ஆள்கிட்ட தான் பேச போகிறோம் அப்படின்னு ஒரு சந்தோஷமாக இருந்தது. தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ சார். உங்கள் ஜேர்னியை பற்றி படிக்கிறதே பார்த்தது என்னென்னா, அழகாக நீங்கள் வந்து ஒரு யூடியூப் வீடியோ க்ரியேட் பண்ணி அவேர்னஸ் டெவலப் பண்ணுறீங்க. அப்புறம் ஒரு இந்த பிக் பேங் அந்த ஒர்க் ஷாப் கண்டக்ட் பண்ணி ஒரு நிறையா இன்ட்ரெஸ்ட் அதிகப்படுத்துகிறீங்க அவேர்னஸ் இருக்கிறவங்களுக்கு. அப்புறம் இந்த சிட்டி இது வச்சு அவங்கள ஒரு பேயிங் சப்ஸ்கிரைபராக ஆனுவல் ப்ரோக்ராமுக்குள்ளே கொண்டு வரீங்க. அதை மாதிரி ஒர்க் பண்ணுறவங்களுக்கு இந்த அப் ஒர்க்னு வச்சுருக்கீங்க. இந்த ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கெரியர் கைடன்ஸ்க்கு ஒரு பெய்டு ப்ரோக்ராம் வச்சுருக்கீங்க. அதை மாதிரி இந்த என்டையர் இதை பார்க்குறதே வந்து இவ்வளோ ப்ரில்லியண்ட்டாக வந்து ஒரு எந்த ஏஜ் குரூப்பில் இருக்கிறவங்க வேணால் திரும்பி வந்து சயின்ஸை நல்லா கற்றுக்கலாம் அப்படின்ற மாதிரியும், எப்படி வந்து ஒரு குறைவான செலவில் கஸ்டமரை நல்லா அக்வயர் பண்ணலாம், நீங்கள் எப்படி பூட் ஸ்ட்ராப்டாக இருக்கீங்கன்றத சீக்ரெட் தெரியுது. இப்போ இந்த ஸ்ட்ராட்டஜிலாம் நீங்கள் வந்து எப்படி உங்களுக்கு வந்தது? ஸ்ட்ராட்டஜின்னு சொல்ல மாட்டேன் சார். நான் வந்து இப்போ இங்கே இருக்கவங்களுக்கே நான் என்ன ஃபீட்பேக் கொடுப்பேன் அப்படின்னா, கண்டென்ட் கிரியேஷனில் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், முதல்ல உங்கள் ஆடியன்ஸ்கிட்ட பேசுங்க. நான் தான் பண்ணேன். நான் என்ன பண்ணேங்கிறத நான் சொல்லிடுறேன். ஐ வென்ட் அகட் அண்ட் ஸ்போக் டு மை ஆடியன்ஸ். ஒரு 100 பேர் 200 பேரை பிடிச்சி ஆக்சுவலாக உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் இருக்குது அப்படிங்கிறத நான் பேசினேன். பேசுகிறப்போ தேர் வேர் செவரல் ப்ராப்ளம்ஸ், ஒரு 5-6 ப்ராப்ளம் சொன்னாங்க. அதில் ஒரு ப்ராப்ளம் நான் எடுத்துட்டேன். எந்த ப்ராப்ளம் நான் எடுத்துட்டேன் அப்படின்னா என்னால் பெட்டராக பண்ண முடியுங்கிறத நான் பிடிச்சேன். ஸோ அந்த விஷயத்தை எடுத்துட்டு அந்த பெயின் பாயிண்ட்டை முதல்ல பிடிங்க. விச் பெயின் பாயிண்ட் யூ வாண்ட் டு சால்வ் ஃபார் த கஸ்டமர், முதல்ல அதை பிடிங்க. செகண்ட் திங் இஸ் கிவ் அ மைக்ரோ வின். வென் ஐ சே மைக்ரோ வின் இஸ் வெரி சிம்பிள். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஏதோ ஒரு விஷயத்தை ப்ராப்ளமை ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு முடிவு பண்ணிட்டீங்க. இப்போ நான் என்ன பண்ணேன்னா, குழந்தைங்களுக்கு ஃபியூச்சர் ஸ்கில், அதாவது 20-25 வருஷமாக கரிக்குலம் மாறவே இல்லை. நான் என்ன கரிக்குலம் படித்தனோ அதே கரிக்குலம் தான் நம்ம குழந்தைங்கள் இன்னும் படிச்சுட்டு இருக்காங்க. பட் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி வந்து ஏஐ ரோபாட்டிக்ஸ்னு அப்படியே எக்ஸ்போனன்ஷியலாக க்ரோ ஆகிட்டு இருக்கு. அப்போ அந்த ஏரியாவில் நம்ம குழந்தைங்களை தயார்படுத்தணும். அந்த இடத்துல ஒரு பெரிய கேப் இருக்குது. அது ஒரு பெயின் பாயிண்ட்டுங்கிறத ஐடென்டிஃபை பண்ணேன். ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு அதை பேரண்ட்ஸ்கிட்ட பேசி கன்ஃபார்ம் பண்ணி அண்ட் தென் ஒரு 1 month ப்ரோக்ராம் லான்ச் பண்ணேன். வாங்க 1 monthல ஒரு ரொபாட்டிக்ஸை கற்றுட்டு போ அப்படின்னு சொல்கிறப்போ பேரண்ட்ஸ் வந்து குழந்தைங்களை அனுப்பிச்சி வச்சாங்க. அவங்க வந்து படித்து ஒரு மைக்ரோவின், ஓகே இந்த ஆள்கிட்ட நம்ம குழந்தைய அனுப்பிச்சி வச்சோம் அப்படின்னா நல்லா கற்றுக் கொடுப்பாரு, நம்ம குழந்தைய டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணிடுவார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை கொடுத்தேன். ட்ரஸ்ட்டு கிரியேட் ஆச்சு. அதில் இருந்து நான் லாங் டேர்ம் அதை முடிச்சுட்டு நான் நல்ல வின்னை கொடுத்துட்டு, அதுக்கப்புறம் நீ போயிட்டு சார் நான் இன்னொரு ப்ரோக்ராம்னு வச்சுருக்கேன், ஐ வில் டிரான்ஸ்ஃபார்ம் தம் என்டையர்லின்னு சொல்கிறப்போ தே கம் அண்ட் ஆக்சுவலி என்ரோல். ஸோ ஐடென்டிஃபை த பெயின் பாயிண்ட், கிவ் தம் அ மைக்ரோ வின் அண்ட் தென் ப்ரொப்போஸ் யுவர் லாங் டேர்ம் ப்ராடக்ட். தேட்ஸ் வாட் மை கோல் இஸ். ஸோ என்கிட்ட யார் வந்தாலுமே ஐ ட்ரை டு ஆட் சம் வேல்யூ. வா முதல்ல ஃப்ரீயாக ஒரு வேல்யூ எடுத்துக்கோ, நான் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுக்குறேன், அதுக்கப்புறம் உனக்கு பிடிச்சிருந்தா என்னுடைய லாங் டேர்ம் ப்ரோக்ராம்க்கு வா. அதான் என்னுடைய ஸ்ட்ராட்டஜி. அதனால தான் நீங்கள் பார்ப்பீங்க இந்த வெபினாராக இருக்கட்டும், மல்டிபிள் விஷயங்கள். இவர் சிம்பிளாக சொல்கிறாரு, ஆனால் நான் ஸ்டடி பண்ணதில் ஒரு ப்ரில்லியண்ட்டான ப்ளே புக் இருக்க ஒரு பிஸ்னஸில் என்னை பொறுத்த வரைக்கும் அந்த ப்ளே புக்கை காப்பி அடித்தாலே நிறையா கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் வந்து ஒரு டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணி அவங்க ஒரு பிஸ்னஸ் ஓனராக மாற முடியும். நீங்கள் பாட்டுக்கு குவைட்டாக இதை பண்ணிவிட்டு ஒரு பூட் ஸ்ட்ராப்டாக ப்ராஃபிட்டபுளாக ரன் பண்ணிவிட்டு ஒரு என்ஜிஓ வச்சு ஒரு 160 குழந்தைங்களுக்கு நீங்கள் ஃபீஸ் கட்டிட்டு வேற இருக்கீங்க. அந்த அளவுக்கு வளர்ந்துருக்கீங்க. இப்போ அவ்வளவு பணம் வச்சுட்டு லாபமே பண்ண முடியாமல் இருக்கிற ஒரு ஏரியாவில் எப்படி நீங்கள் வந்து லாபம் மட்டும் பண்ணாமல் அதை வச்சுட்டு ஒரு என்ஜிஓ ரன் பண்ணுற அளவுக்கு லாபம் பண்ண முடியுது உங்களால்? இல்லை சார், எனக்கு அந்த ப்ரெஷரே கிடையாது. என்னால் முடிஞ்ச அளவு எவ்வளோ கஸ்டமர்ஸ் அட்ரஸ் பண்ண முடியுமோ நான் அதை அட்ரஸ் பண்ணுறேன். அண்ட் என்னுடைய ப்ரைஸ் பாயிண்ட்டை ஐ எம் கீப்பிங் இட் இன் அ வே, எனக்கு வந்து மார்ஜின் இருக்கிற மாதிரி நான் வச்சுக்கிறேன். அவ்வளோதான், வெரி சிம்பிள். பட் எனக்கு வந்து எப்போவுமே வந்து ஐ வாண்ட் டு ஜென்யூன்லி ஹெல்ப். எனக்கு என்னோடய கஸ்டமர்ஸ்க்கு வந்து நான் ஜென்யூனாக ஹெல்ப் பண்ணணும். அதுதான் என்னோடய அப்ஜெக்டிவ். வர்றாங்களா அவங்களுக்கு நான் டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுக்குறேன்னா அதுதான் என்னுடைய முக்கியமான மேட்ரு. ரெண்டாவது விஷயம், இப்போ நான் இன்வெஸ்டர்ஸ்ட்டு போனேன்னு வச்சுக்கோங்களேன், எவென்ச்சுவலி தெர் இஸ் கோன் பி லாட் ஆஃப் ப்ரெஷர். நீ ஓடு, பணத்துக்கு பின்னாடி ஓடு.
இந்த வருஷம் வந்து நீ இவ்வளோ ரெவன்யூ வாங்கியிருக்க வச்சிருக்க, அடுத்த வருஷம் 10x ஆக்கு 20x ஆக்குன்னு சொன்னால் என்னால் பர்சனலி அந்த ப்ரெஷரை ஹேண்டில் பண்ண முடியாது. ஸோ தேட்ஸ் வை நான் போகிற வேகத்தில் நான் போய்க்கிறேன். என்னால் எவ்வளோ தூரம் போக முடியுமோ அவ்வளோ தூரம் போகிறேன். என்னால் எவ்வளோ இம்பேக்டை க்ரியேட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நான் க்ரியேட் பண்ணுறேன். பட் எவென்ச்சுவலி எஸ், இன்வெஸ்ட்மெண்ட் இஸ் ரெக்வயர்ட். நான் ஸ்டார்ட் பண்ணுறப்ப, கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுறப்ப நான் ஒரு ஆள் தான். இப்போ கம்பெனியில் 400 பேர் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ எவென்ச்சுவலி நான் இப்போது வி ஆர் ஸ்கேலிங் திங்ஸ் டு த யூஎஸ். இப்போ நான் யூஎஸ்லேயும் ஒரு 1500 குழந்தைங்க படிச்சுட்டு இருக்காங்க. யூஎஸில் வி செட்டப் அ சென்டர் இன் யூஎஸ், டேலஸில் ஒரு சென்டர் ஒன்று செட் பண்ணியிருக்கோம். ஸோ பிகர் விஷன் ரெக்வயர்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட், தட் ஐ நோ. பட் எவென்ச்சுவலி லைக் மைண்டட் பீப்புள் வர்றப்போ ஐ ஆம் ஓப்பன் ஃபார் இட். பட் இந்த பணம் தான் அப்ஜெக்டிவாக யாராவது வர்றாங்க அப்படின்னா அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை நான் கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன். ஏன்னா அது பின்னாடி ஓனா எனக்கும் ப்ரெஷரு, நான் விஷனை விட்டு தள்ளி போய்டணும்னு ஒரு பயம் ஒன்று இருக்குது. எவ்வளோ சிம்பிளாக எஃபெக்டிவாக ஒரு இன்வெஸ்டர் பிச் கூட கொடுக்குறாரு பாருங்க. ஆல் த பெஸ்ட்டுங்க. அஃபோர்டபிலிட்டி, அதாவது இப்போ ஒரு நீங்கள் 10,000 ஸ்டூடெண்ட் இப்போ சர்வ் பண்ணுறீங்க, அது வந்து 10 மில்லியன் ஸ்டூடெண்ட் ஆகணும் அப்படின்னா அஃபோர்டபிலிட்டி வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லையா? அந்த ஏரியாவில் நீங்கள் ஏதாவது பண்ணுறீங்களா டு மேக் த சர்வீஸ்? அஃபோர்டபிலிட்டிக்கு ஒரு விஷயம் பண்ணுறோம் சார். ஏன்னா இப்போ நான் ஆஃபர் பண்ணுற ஒரு ப்ரோக்ராம் ஒன்று இருக்குது அப்படின்னா அது மெட்டீரியல் இன்டென்சிவ். இப்போ என்னுடைய என்டையர் ப்ரோக்ராமே வந்து பார்த்தீங்கன்னா ஹேண்ட்ஸ் ஆன். 100 மணி நேரம் குழந்தைங்க என்கிட்ட வந்து படித்தாங்க அப்படின்னா 100 மணி நேரமே ப்ராஜெக்ட்ஸ் தான் பண்ணுவாங்க. ஸோ எவென்ச்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் காஸ்ட் ஒன்று இருக்குது, அதுக்கு பின்னாடி உள்ள ஒரு ட்ரெயினர்ஸ் இருக்காங்க. ஸோ இது எல்லாத்தையும் நான் பார்க்குறப்போ என்னுடைய எம்ப்ளாயீஸோட க்ரோத் எனக்கு ரொம்ப முக்கியம். இந்த ஆஸ்பெக்ட்லாம் பார்க்குறப்போ என்னால் என்ன ப்ரைஸ் பாயிண்டில் வச்சேன்னா இந்த ப்ரோக்ராம் ரன் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு தான் நான் ரன் பண்ணிகிட்டு இருக்கேன். பட் எவென்ச்சுவலி அதர் சைட் ஆஃப் த ஸ்பெக்ட்ரமும் இதனால் பெனிஃபிட் ஆகணுங்கிறதுக்காக தான் வி ஒர்க் வித் லாட் ஆஃப் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ். கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில் போயிட்டு அங்கே லெபார்ட்டரி செட் பண்ணி அங்கே ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10,000க்கு மேற்பட்ட குழந்தைகள் அங்கே ட்ரெயின் பண்ணிகிட்டு இருக்கோம். அவங்ககிட்ட காசே வாங்குறது இல்லை. காசே வாங்காமல் இதே ப்ரோக்ராமை லேப் செட் பண்ணி அங்கே ஆட்கள் போட்டு நம்ம ட்ரெயின் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ என்னை பொறுத்தளவு ஒரு சைடு பிஸ்னஸ் இஸ் பிஸ்னஸ் சார். காசு வாங்காமல் பிஸ்னஸ் நடத்த முடியாது, வேறு வழி கிடையாது. அதர் சைடு சைலண்ட்டாக அந்த விஷயத்தை பண்ணிட்டு போயிட்டுருக்கேன், அவ்வளோதான். இப்போ நான் எந்த ஒரு வேலையை யாராவது என்கிட்ட இந்த ஜாப் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா ஏஐ அதை எப்படி இம்பேக்ட் பண்ணும் அப்படின்னு யோசிக்கிறேன். ஒரு கிரியேட்டர் அப்படின்னா இவங்க வேலையை எப்படி ஏஐ இம்பேக்ட் பண்ணும் அப்படின்னு யோசிக்கிறேன். அப்போ இப்போ கிரியேஷன்லேயே நிறையா ஏஐ டூல்ஸ் வந்துடுது இல்லையா? இப்போ அது மாதிரி ChatGPTயில் இப்போ லேட்டஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நான் ChatGPTலேயோ கிளாடுலேயோ போய் தான் நிறையா சயின்ஸ் கற்றுக்கிறேன். ஹவு திங்ஸ் ஒர்க், வாட் ஆர் த கான்செப்ட்ஸ் அப்படின்ட்டு. அப்போ அதுவும் உங்களுக்கு ஒரு காம்படிஷன். அப்போ அதை மாதிரி ஒரு காம்படிஷனை எப்படி ஃபேஸ் பண்ணுவீங்க? ரெண்டாவது, இப்போ உங்களுடைய மெத்தடாலஜிலேயே ஹவு யூ பிளான் டு யூஸ் ஏஐ ஸோ தட் யூ ஹேவ் அ லாங்கிவிட்டி. வந்து காம்படிட்டராக பார்க்கல சார். நான் வந்து 20-25 வருஷத்துக்கு முன்னாடி அம்மா வந்து அரிசி உரலில் போட்டு அரைப்பாங்க. அதுக்கப்புறம் கிரைண்டர் வந்துச்சு. இது என்னாச்சு அப்படின்னா டைமை சேவ் பண்ணி கொடுத்துச்சு, அவ்வளோதான். அரிசி அரைக்கிறது ஏதோ சேம் தான், தோசை சேம் தான், இட்லி சேம் தான், அது மாறவே இல்லை. எனக்கு வந்து இட்லி டேஸ்ட் மாறிடுதுங்க. அது ஓகே சார், அது ஒன்றும் பெருசாக தெரியல எனக்கு. பட் எவென்ச்சுவலி வந்து டைமை சேவ் பண்ணி கொடுத்துச்சு இல்லையா? அதே மாதிரி தான் நான் ஏஐ பார்க்குறேன். எனக்கு ஒரு டூல். நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா அந்த டூலை பயன்படுத்தி இதுக்கு முன்னாடி ஸ்கிரிப்ட் ரைட்டரு ஒரு வாரம் ஃபுல்லாக உட்காந்து எழுதுனானா 2 நாளில் முடிச்சிடுறான். வீடியோ எடிட்டர் இப்போ ஹேஜன் மாதிரி டூல்ஸ் வந்துருச்சு. நான் வந்து நின்றுட்டு வீடியோ ஷூட் பண்ணதை என்னோட அவதார் அப்லோட் பண்ணிட்டேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வீடியோஸ் வந்துடுது. என்னுடைய டைமை குறைக்குது. ஆனால் இது மனுஷனை ரீப்ளேஸ் பண்ணுமா அல்லது எனக்கு வந்து சேலஞ்சிங்காக வந்து நிற்குமானா ஐ டோன்ட் திங்க் ஸோ. ஏன்னா நான் பேசுகிற கண்டென்ட் ஆடியன்ஸ்க்காக, ஆடியன்ஸ் வந்து கனெக்ட் ஆகணும். ஐ டோன்ட் திங்க் ஏஐ வந்து அந்த அளவுக்கு எக்யூப் ஆயிருக்கான்னு எனக்கு தெரில. இப்போ என்னால் 2 நாளில் 1000 வீடியோ ஏஐ வச்சு ப்ரொடியூஸ் பண்ணிட முடியும். ஆனால் அந்த 1000 வீடியோவில் எத்தனை வைரல் அளவுன்னு எனக்கு தெரியாது. ஆனால் உட்காந்து யோசிச்சு பண்ணோன்னா 10 வீடியோவில் ஒரு வீடியோ வைரல் ஆக்கிடலாம். ஸோ ஹியூமன் கனெக்ஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். சரி, தேங்க்யூ வெரி மச். ரொம்ப முதல்ல சிவசங்கரன் சாருக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா அவர் இதை மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணுங்கன்னு என்கிட்ட சொல்லலை அப்படின்னா நான் போய் இவரை பற்றி தெரிஞ்சுட்டு இருக்க மாட்டேன், இவர் ப்ராடக்டை பற்றி தெரிஞ்சிருக்க மாட்டேன். ரெண்டாவது வந்து என்னோட டீமில் வந்து ஒரு 2 பேரோட பசங்க இவங்க இதில் ஸ்டூடெண்ட்டாக இருக்காங்க. நான் நேற்று வந்து அந்த பையன்கிட்ட பேசினேன், இவர்கிட்ட பேச போகிறேன், ஏதாவது சொல்லணுமாப்பா அப்படின்னு கேட்டேன். அவன் சொன்னான் ரொம்ப சூப்பர்பாக இருக்குன்னு சொல்லுங்க அப்படின்னு சொன்னான். தேங்க்யூ சார். தேங்க்யூ. ஐ வாண்ட் டு ஆஸ் ஹியூமன் பீயிங்ஸ் வி ஆல் சீக் இன்னொரு ஹியூமன் பீயிங்கோட கம்பெனி கொலாபரேட் பண்ணுறதுக்கு. ஸோ அதனால் கண்டிப்பாக ஏஐ வந்து ப்ரொடக்டிவிட்டியை இம்ப்ரூவ் பண்ணாலும் இவர் சொன்ன மாதிரி
கண்டென்ட்டை வந்து நிறையா கிரியேட் பண்ண முடியும், பட் அதை வைரல் ஆகிற மாதிரி கிரியேட் பண்ண ஹியூமன் இன்டர்வென்ஷன் வேணும் அப்படின்றத அவர் சொன்னது நானும் ஒத்துக்கிறேன். தேங்க்யூ வெரி மச் ஃபார் யுவர் டைம் அண்ட் தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட்.